ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வந்தே குருநாம் சரணாரவிந்தே சந்தர்ஷித ஸ்வாத்மசுகாவபோதே நிஸ்ரேயசே ஜாங்கலிகாயமானே संसारहालाहलमोघशान्त्यै. योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि. आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं. यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी. सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः. ॐ अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 23வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோக சூத்திரத்துல வியாச பாஷ்யம் 2வது பாதம் சாதனா பாதம் 23வது சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வஸ்வாமி சக்தியோகோ ஸ்வரூப உபலப்தி ஹேத்துஹு சம்யோகா. இந்த சூத்திரத்தை பற்றி தான் விசாரம் போயிட்டு இருக்கு. ரொம்ப சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சித்தாந்த பட்சமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா போக வேண்டியிருக்கு. இந்த சுவாமின்னு சொல்லக்கூடியவன் நான். என்னுடைய சொத்து எது அப்படின்னா ஸ்வன சொத்து திருஷ்யம், தர்ஷ்டா திருஷ்யம். சுவாமி சுவாமியோட சொத்து. எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் திருஷ்யம் தான். இந்த தேகம் எனக்கு சொத்து, என்னுடைய தேகம். நம்ம அப்படித்தானே சொல்றோம், என் தேகம், என் மனசு, என் புத்தி, என் இந்திரியம், என்னோட வண்டி, என்னோட வீடு, என்னோட வாகனம். அப்ப என்னோட சுவாசம், இப்ப சுவாசம் ரொம்ப பலகீனமா இருக்கு. அப்ப சுவாசத்துல இருந்து ஆரம்பிச்சு புத்தியில இருந்து இந்திரியத்துல இருந்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், என்னோடது என்னோடது என்னோடதுன்னு சொல்றோமா. அப்ப என்னோடது என்னோடதுன்னு எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் சொத்து, திருஷ்யம்னு பேர். அப்புறம் சுவாமியா இருக்கிற திரஷ்டா. இந்த 2 பேரோட சக்தி இருக்கு. திருக் சக்தி சைத்தன்யம்னு பேரு. தர்ஷன சக்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா போக அபவர்க்கத்தை கொடுக்கறது, இதான் சக்தி.
இந்த ரெண்டு சக்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொரூப உபலப்தி. இதை அனுபவம் பண்றதுக்கு, ஒவ்வொன்றுத்தையோட அனுபவம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அனுபவம் பண்றதுன்னா சொரூப உபலப்தி, தர்ஷனத்தோட திருஷ்யத்தோட உபலப்தி எனக்கு கிடைக்கணும், அனுபவம் கிடைக்கணும். அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டாவா இருக்கிறேன்னா அந்த திருஷ்யமா இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிற திருஷ்யத்தோட எனக்கு அனுபவம் உண்டாகணும்னா என்ன ஆகணும்? அதோட சிங்க் ஆகணும். அப்போ திருஷ்யத்தோட அனுபவம் உண்டாவதற்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சையோகம் அப்படின்ற சிங்க் ஆகிறது தான் திருஷ்யத்தோட உபலப்தி அனுபவம் கிடைக்கிறதுக்கு காரணம். அப்ப இந்த உலகம் மொத்தமும் என்னன்னு கேட்டீங்கன்னா திருஷ்யம். இந்த உலகத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகம் துக்கம். அப்ப சுகதுக்கம் கிடைக்கிறதுக்கு காரணம் எது? திருஷ்யத்திலிருந்து சுகதுக்கம் கிடைக்கிறதுக்கு எது காரணம்னு கேட்டா அந்த திருஷ்யங்களோடு நம்ம இணையிறது, சஞ்சோகம்தான் காரணம். அதே நேரத்துல புருஷனுடைய சொரூபத்தை அடைவதற்கு அனுபவம் பண்றதுக்கு, புருஷன் அப்படின்னா ஆத்மா, திரஷ்டா. இந்த திரஷ்டாவோட அனுபவம் உண்டாகணும்னா அதுக்கு என்ன காரணம் சுவாமி? திரஷ்டாவோட சொரூப உபலப்தி அடையணும், திரஷ்டாவோட சொரூபத்தை அனுபவம் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதையாவது நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? சம்யோகத்தை வியோகம் பண்ணணும். சம்யோகத்தை என்ன பண்ணணும்? சம்யோகம்னா சம்பந்தப்படுறது, சிங்க் ஆகிறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணினீங்கன்னா நான் நானா ஆயிடுவேன். திரஷ்டாவா இருப்பான். ததா திரஷ்டுக்கு சொரூப்பே அவஸ்தானம். சொரூப பிரதிஷ்டான்றது இவனுக்கு உண்டாகிவிடும். தன்னில் தான் நிற்றல் இவனுக்கு சம்பவிக்கும். அப்ப தன்னில தான் நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சொரூப அனுபவம் அப்படின்னு பேர். அப்ப சொரூப அனுபவத்துக்கு யாரெல்லாம் போறீங்களோ, ஆசைப்பட்டீங்களோ அவங்கெல்லாம் திருஷ்யத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணணும்? சம்பந்தத்தை தியாகம் பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 23வது சூத்திரம் சொல்லுது. இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா 2 கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தரிசனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேக தரிசனமே வந்து பாத்தீங்கன்னா மோட்ச காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. தரிசனத்துக்கு அப்புறம், விவேக தரிசனத்துக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து முதல் பாதத்துல சமாதியை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டோம்? சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா வரிசையா பார்த்துக்கிட்டே வந்தோம்ல. முதல் 2 சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், வெளியில ஆப்ஜெக்ட், அதுல சமாதி பண்றது. அதே 2 வந்து பாத்தீங்கன்னா சவித்தர்க்க நிர்வித்தர்க்க காரியத்தையே நான் உள்ள பண்ணினா என்ன பேரு? சவிச்சாரம், நிர்விச்சாரம்னு பேரு. ஞாபகம் இருக்கா? வெளியில கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் மேல ரூபத்துல நான் தியானம் பண்றேன் அப்படின்னா அதோட என்னுடைய கான்சியஸ்னஸ் வந்து ஒன்னாச்சு அப்படின்னா என்னோட கான்சியஸ்னஸ் அந்த விக்கிரகத்துல ஒன்னாச்சு அப்படின்னா நாம ரூபத்துல, அதுக்கு பேரு சவித்தர்க்க சமாதின்னு பேரு. அதே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கான்சென்ட்ரேஷன் அதிகமா பண்ணி அந்த நாம ரூபத்துல அந்த விக்கிரகத்தை தாண்டி அந்த விக்கிரகத்துல இருக்கிற தன்மாத்திரைக்கு போய் சமாதி பண்றேன் அப்படின்னா அந்த தன்மாத்திரையில போகும்போது அதுக்கு பேர் என்ன பேரு? நிர்வித்தர்க்கம். சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் ஆயிடும். வெளியில இருக்க நாம ரூபத்துல பிரதானம் போயிடும், அந்த தன்மாத்திரையில வந்து போயிடும். தன்மாத்திரையில போச்சுன்னா என்ன தெரியுங்க லாபம்? ஸ்மிருதி பரிசுத்தின்னு அவங்க சொல்றோம். நம்ம நாம ரூபத்துல இருக்கக்கூடிய ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட், அது வந்து பதிவெல்லாம் இல்லாம போயிடும். அப்ப தன்மாத்திரைன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எங்கெல்லாம் பிருத்திவி தத்துவம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஈஸியா இதாயிடும். அப்போ நாம ரூபத்துல இருக்கிற போது லிமிட்டா இருக்கு, தன்மாத்திரைகளை போகும்போது அன்லிமிட் ஆயிடுது. அப்ப இதுல வந்து சவித்தர்க்கத்துல ஒரு ஈஸ்வர விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். அதுக்கப்புறம் தன்மாத்திரைக்கு போகும்போது உங்களுடைய கான்சியஸ்னஸ் அன்லிமிட்டை வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரையை இது பண்ணுது. தன்மாத்திரை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கெல்லாம் பிருத்திவி தத்துவம் இருக்குமோ அங்கெல்லாம் கந்த தன்மாத்திரை இருக்கும். அப்ப நீங்க தன்மாத்திரைக்கு போறது. இதுக்கப்புறம் அதே கண்ணை மூடி உட்கார்ந்து மனசுக்குள்ளார நான் என்ன பண்றேன்? கிருஷ்ண விக்கிரகத்தை உள்ள ரூபத்தை கொண்டு வரேன். ரூபத்தை கொண்டு வந்து மனசுல, வெளியில விக்கிரகம் இல்லை, எங்கேயாவது டிராவல் பண்றோம் இல்ல வெளியூர்ல எங்கேயாவது உட்கார்ந்துருக்கோம், என் விக்கிரகம் வீட்டிலே இருக்கு. அப்ப சுவாமியை நம்ம என்ன பண்றோம்? மனசுக்குள்ளார கொண்டு வந்து மனசுல தெரிகிற அந்த சுவாமிகிட்ட என்னோட நான் தியானத்தை பண்றேன். அப்படி தியானத்தை பண்ணி அதோட ஒண்ணானேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? சவிச்சார சமாபத்தி. அதே மனசுல பாக்குற விக்கிரகத்தையே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்?
அதுல இருக்க கல்யாண குணங்கள் இருக்கு பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கருணாமூர்த்தியா பகவானை நினைக்கிறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகி நான் வந்து பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிடுறேன். மெதுவா 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 அந்த பகவானுடைய கருணையை நினைச்சு 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 என்னோட கண்கள்லாம் வந்து அப்படியே பூத்து போய் அப்படியே கண்ணீர்லாம் வந்து 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 மனசு இலகி போய் இலகி போய் இலகி போய் ஒரு க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடுறேன். அப்ப ஈஸ்வரனுடைய அந்த கருணால லயமாயின அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நிர்விசார சமாபத்தி அடிச்சா குணத்தியானம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் குணத்துல போய் மெர்ஜ் ஆயிடுறது. இது எல்லாமே 4த்துக்கும் பேர் என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4த்துக்கும் பேரு கிராகிய சமாபத்தியின் பேர். ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். கிராகியம்னா ஆப்ஜெக்ட்ல நடக்கிற சமாதி. இதுக்கப்புறம் இது எப்ப நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 70% சத்துவகுணம், 75% சத்துவகுணம், 80% சத்துவகுணம், 85% சத்துவகுணம். இதுல 4 சமாதி நடந்துடும். இதுக்கப்புறம் 90% சத்துவகுணம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்திரியத்திலையும் மனசுலையுமே சமாதி பண்றோம். அப்படின்னா ஆப்ஜெக்டை விட்டுறோம். ஆப்ஜெக்டை விட்டுட்டு ஆப்ஜெக்டை பார்க்கறதுக்கு எனக்கு என்னத்தை இருந்துச்சு? கண்கள் இருந்துச்சு, என்னுடைய மனசு இருந்துச்சு. அப்ப ஆப்ஜெக்டை விட்டுட்டு கிருஷ்ணரோட ரூபத்தையும் இதெல்லாம் விட்டுட்டு இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்லயும் இல்லைன்னா மனசுலையும் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றேன். அப்படின்னா மனோ பிரம்மேதி உபாசித்த, வாக்கு பிரம்மேதி உபாசித்த மந்திரம் இருக்கு உபாசன மெத்தட்ல. அப்ப அந்த மனசையும் இந்திரியத்திலையுமே லயிச்சு போயிட்டேன் அப்படின்னா அதோட என்னுடைய கான்சியஸ்னஸ் அந்த மனஸ் தத்துவத்தோடையோ இல்ல இந்திரிய தத்துவத்தோடைய மெர்ஜ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சானந்த சமாபத்தின்னு பேரு. ஆயிடுச்சா? இது வந்து 5வது சமாதி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சானந்த இந்திரியத்திலையும் மனசுலையும் பண்ற சமாதிக்கு பேர் வந்து கிரகண சமாபத்தின்னு பேரு. இதுக்கு என்ன பேரு? கிரகண சமாபத்தி. இன்ஸ்ட்ருமெண்ட்ல பண்ற சமாதி. கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டோம், வெளியில இருந்து கொஞ்சம் உள்ள வந்துட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எவன் மெடிடேட் பண்றானோ, அப்ப மெடிடேட்டர்னு ஒரு அகங்காரம் இருக்கா நமக்கு. நான் தியானம் பண்றேன், நான் ரொம்ப பெரிய தியானவாதியாக்கும், கண்ணை மூடி நான் பாட்டுக்கு 4 மணி நேரம் உட்காருவேன், அகங்காரம் இருக்காது. அப்ப மெடிடேட்டர்னு சொல்லக்கூடிய அகங்கார தத்துவம் இருக்குல்ல, அந்த அகங்கார தத்துவத்திலேயே நீங்க உங்க கான்சியஸ்னஸ் நான்ற கான்சியஸ்னஸ் அகங்கார தத்துவத்தோட மெரிஜ் ஆச்சுன்னா மெடிடேட் பண்றவனையே பார்க்க ஆரம்பிக்கிறது. யார் மெடிடேட் பண்றா? எவன் பேசுறான்? எவனும் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கானே வேற யோக சூத்திரத்தை. எவன் பேசுறான்? யார் பார்க்கறா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த கர்த்திருத்துவ போக்திருத்துவத்தோடு சேர்ந்து இருக்கிற கான்சியஸ் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அவனுக்கு பேர் தான் அகங்கார தத்துவம் பேர். அபிமானம் அங்க இருக்கு. அதுல நீங்க சமாதி பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேருனா சாஸ்மிதா சமாபத்தி அப்படின்னு பேர். இந்த சாஸ்மிதா சமாபத்தியில வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருக்கிற அகங்காரத்தோட இது கம்ப்ளீட் ஆயிடுது. கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 95% வரைக்கும் சாஸ்மிதா சமாபத்தியில முடிஞ்சிடும். 98% சத்துவ குணம் ஒருத்தருக்கு உண்டாகும் போது அவர் என்ன ஆகிறார்? அகங்கார தத்துவத்தை நம்ம பார்த்தோமா, அதே மாதிரி அகங்கார தத்துவத்துக்கு அடுத்து எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதானம்னு சொல்லக்கூடிய பிளாக் ஹோல் இருக்கு. அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சொல்ற ஆர்டர்ல பாத்தீங்க, வெளியில விஷயத்தை பார்த்த இந்திரியம், இந்திரியத்தை பார்க்கிற மனசு புத்தி ரெண்டுத்தையும் ஒன்னாக்கிருங்க. அந்த மனசு புத்தியில இருக்கக்கூடிய அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கமே, அவ்யக்தம் அவ்யாக்கிருத்தம்னு சொல்றோம் பாத்தீங்களா, மூல பிரகிருதின்னு சொல்றோம்ல, அது ஒன்றும் தெரியலன்னு நம்ம சொல்றோமே, அந்த தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறது நடக்குது. ஒண்ணும் இல்லை. மனசு வந்து பாத்தீங்கன்னா தாட்டெல்லாம் முடிஞ்சிடும், வெறும் நான் மட்டும் இருப்பேன். அந்த நான் மட்டும் இருந்துகிட்டு எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் மட்டும் என்ன இருக்கும்? விற்த்திகள் இல்லாம அவ்யாக்கிருத்தமா வெளிப்படாத தத்துவமா ஒன்றுமில்லை. பார்க்கிறவன் அந்த ஒன்றுமில்லைய பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா டீப் ஸ்லீப்ல அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டீப் ஸ்லீப்ல யார் இருக்கா? நீங்க இருக்கீங்க. அதுக்கப்புறம் எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றுமில்லை, இதை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன பேருனா அந்நியதா கியாதி. உட்கார்ந்து பண்ணினீங்கன்னா, தூங்காம உட்கார்ந்து பண்ணும் போது அதுக்கு பேர் என்ன பேரு?
நான் இருக்கேன். எனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தம் சொல்லக்கூடிய அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் சித்தம், அதுல எந்த ஒரு விருத்திகளும் இல்லாம அகங்காரமும் அந்த இடத்துல லயமாயிட்டு வெறும் சித்தம், எந்த விருத்திகளும் இல்லாம வெறும் சித்தமா ஒன்றும் தெரியவில்லைன்ற ரூபத்துல அவ்வியக்தமா இருக்கு. அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உள்ளுக்குள்ளார பரவசம், அவ்வளோ பரவசம் உண்டாகும். இப்ப நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு ஓங்கார அபியாசத்தை பண்ண 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 எல்லாம் கிராஸ் ஆகும். அதுக்காக இவ்வளவு டீட்டெயிலா நான் பேசுறேன். நீங்க என்னெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கணும், இது எல்லாம் ஓங்காரத்தினால காலக்கிரமத்துல உங்களுக்கு நல்ல சீரியஸ் ஆக 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 இது எல்லாம் பிராப்தி பண்ணுவீங்க. மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, சித்தம் விஷயத்தை விட்டுரும், அமனீபாவம்னு அதுக்கு பேரு. அந்த இடத்துல வந்து சித்தத்துல எந்த தாட்டும் இருக்காது. அந்த இடத்துல மனசு வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்த சுரூபமா இருக்கிறது. அதை பார்க்கிறதுக்கு பேர் தான் அந்நியதா கியாதி அப்படின்னு பேர். நான் வேறு, இந்த சித்தம் வேறு, அவித்யா வேறு அப்படின்னு பார்க்கிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அது மோட்சம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க, வேதாந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறவங்க, நான் சொல்ற இந்த புத்தி தத்துவத்தை தாண்டி அவித்யாவை பார்க்கணும். அவித்யான்றது சித்தம், மனசு இல்லாத, இது தாட்ஸ் இல்லாத மனசு, அதை பார்க்கணும் அப்படின்ற வரைக்கும் யாரும் போறதில்லை. என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அனாத்மா, நான் ஆத்மா, இப்படி பார்த்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நியூ வேதாந்திஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிரக்ரியாப்படி போகாம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அனாத்மா, நான் ஆத்மாவா இருக்கேன், எனக்கு தெரியும் இதெல்லாம் அனாத்மா தான், இதெல்லாம் வந்து அவித்யாமயம் தான் அப்படின்னு தெரியும் அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது தப்பானது. வெறும் பார்க்கறதுனால, தர்சனத்தினால வந்து மட்டும், அந்நியதா கியாத்தின்னு சொல்லக்கூடிய தர்சனத்தினாலேயோ அல்லது இது எல்லாம் அனாத்மான்னு நீங்க ஜாகிரதத்துல இருந்துட்டு இதெல்லாம் அனாத்மான்னு நீங்க பார்க்கறதுனாலயோ உங்களுக்கு மோட்சம் சித்திக்காது. அப்ப என்ன சுவாமி பண்ணணும்னா, அடுத்த ஸ்டெப்பு போகணும். முக்கியமானது அடுத்த ஸ்டெப்பு போகணும். என்ன சுவாமி அடுத்த ஸ்டெப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல, அந்நியதா கியாத்தி பண்ணுவீங்க. பண்ணி பண்ணி ஆரம்பத்துல புது சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு புது வண்டி ஓட்டும் போது ஒரு ஆனந்தம் இருக்கும். அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா தூக்கி ஓரமா வச்சுக்கும். ஒரு செல்போன் வாங்கினப்போ என்ன ஆனந்தமா இருந்திருக்கு ஒரு 4-5 நாளுக்கு. இப்ப அந்த செல்போன் என்ன ஆகி போச்சு உங்களுக்கு, அப்படி ஓரமா எடுத்து வச்சிடும். ஆனா முதல்ல போன் வாங்கும் போது என்ன பண்ணுவோம், அந்த செல்போன் புதுசா கையில வந்தோடனே டெய்லி பார்த்து நல்லா இருக்குல்ல, ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். ஒரு வாரம் 10 நாள் ஆகும்போது தூக்கி ஓரமா வச்சிருவோம். நம்ம பாட்டு ரொட்டீன் வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி அந்நியதா கியாத்தியை வந்து பாத்தீங்கன்னா பண்ண பண்ண ஒரு பரவசம் உண்டாகும் மனசுக்குள்ளார. ஐயோ, என் மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம இருக்கே, ஒண்ணுமே இல்லை, நான் பாக்குறேன் ஒண்ணுமே இல்லை, ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பார்க்க 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 மெதுவா 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 என்ன ஆகுனா, அது ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பரவசம் கொடுத்தது போர் அடிச்சிடும், வைராக்கியம் வரும். அந்த அந்நியதா கியாத்தி பார்க்கறதுலயும் ஒருத்தனுக்கு வைராக்கியம் வரும்போது அதுக்கு பேரு பரவைராக்கியம் அப்படின்னு பேர். அந்த பரவைராக்கியம் வந்த மாத்திரத்துல அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பார்க்கிற விஷயத்தை விட்டுறான். ஆப்போசிட்ல ஒண்ணுமே இல்லைன்னு ஒன்ன பார்த்தானே, அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பார்க்கறதையும் விட்டுட்டு அவன் என்ன பண்றான், அதை விட்ட மாத்திரத்துல மிச்சம் என்ன இருப்பான், அவனா இருக்கின்றான். அப்ப அவனா நிக்கிறதுக்கு பேர் தான் சுரூப அவஸ்தானம் அப்படின்னு பேரு. அப்ப அந்நியதா கியாத்தி பண்ணி அந்நியதா கியாத்தில உண்டாகக்கூடிய வைராக்கியம் பரவைராக்கியம், அந்த வைராக்கியம் வந்தோன தான் சொரூபத்தில் அவன் நிலை பெறுகின்றான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், மோட்சத்துக்கு வந்து உபாயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கிறதுலயே வைராக்கியம் தான் வந்து பாத்தீங்கன்னா விவேகம், பரவிவேகம், அதுக்கப்புறம் பர வைராக்கியம். அந்த வைராக்கியத்துல என்ன பண்றீங்க, திருஷ்யத்தை என்ன பண்றீங்க, தியாகம் பண்றீங்க. அப்ப திருஷ்யத்தை தியாகம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் நிக்கிறதானது உங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனா தரிசனம் பண்ற விஷயத்தை தியாகம் பண்றது கஷ்டம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது பொய்ன்னு பார்த்து, இது பொய் எல்லாத்துக்கும் தெரியாதா என்ன, நமக்கு தெரியுமா எல்லாத்துக்கும்? சதானந்தஜி தெரியல உங்களுக்கு, 30 வருஷமா சொல்லி கொடுத்துட்டு தானே இருக்காங்க. எல்லாத்துக்கும் 20 வருஷம் 30 வருஷம். தனமாமிக்கு தெரியும்ல பொய்ன்னு, எல்லாம் மித்தியா தானே.
யாருக்கு தெரியாது? 20-30 வருஷமா பாடம் கேட்டா யாருக்கு தெரியாது? இப்ப 1 வருஷமா பாடம் கேட்கறவங்களே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, சாமி இதெல்லாம் பொய் தானே சாமி அப்படின்னு. நான் போன் பேசுனா, சாமி இதெல்லாம் பொய் தானே சாமி அப்படின்னு எனக்கே சொல்றாங்க. 1 வருஷம் பாடம் கேட்டவங்களுக்கு. அப்போ 20-30 வருஷமா பாடம் கேட்டவங்களுக்கு இது பொய் அப்படின்னு தெரியாதான்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரியும். மோட்சம் தானே அப்போ பாத்துட்டீங்கல்ல? இப்ப மோட்சம் தானே. இப்ப நீங்களா உங்க மோட்சத்துல தானே இருக்கீங்க. தினமா மோட்சத்துல இருக்கீங்களா? இல்லையா? இன்னும் இல்லையா? மோட்சம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்லையா இன்னும்? எனக்கு தெரியுமில்ல, சித்ராமாவுக்கு தெரியுமே, நல்லா சொல்லி கொடுத்துட்டு தானே இருப்பீங்க. கீதாலாம் படிச்சு கொடுக்குறீங்கல்ல, இதெல்லாம் பொய்ன்னு தெரியும்ல. அப்ப தர்ஷன மாத்திரத்துல மோட்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ஷன மாத்திரத்துல மோட்சம் இல்லை. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொல்ற. நீங்க அவதாரிக்கா பாஷ்யம் பாத்தீங்களா? கீதால வந்து ஒரு அவதாரிக்க பாஷ்யம்னு முதல் பாஷ்யம் இருக்கு. அந்த முதல் பாஷ்யத்துல வந்து லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அது சொல்றாரு, தஸ்ய கீதா சாஸ்திரஸ்ய சங்கேபதः பிரயோஜனம் பரம் நிஸ்ரேயசம் சகேதுகஸ்ய சம்சாரஸ்ய அத்தியந்த உபரம லட்சணம். ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கீதா சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில சொல்றாரு. கீதா சாஸ்திரத்துக்கு ஆரம்பிக்கும் போதே இதை சொல்றாரு. கீதா சாஸ்திரத்தோட பரம பிரயோஜனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஸ்ரேயசம் பரம பிரயோஜனம். நிஸ்ரேயசம்னா மோட்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா பரம பிரயோஜனம். அந்த மோட்சம் வந்து எப்படி கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சகேதுகஸ்ய சம்சாரஸ்ய, இந்த சம்சாரத்திற்கு காரணமாயிருப்பது. இந்த சம்சாரத்துக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானம், அவித்யா. அந்த அவித்யாவோடு சேர்ந்து இந்த சம்சாரமானது 100% அத்தியந்த உபரம லட்சணம் 100% வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆகிறதுக்கு பேரு தான் என்ன பேரு? அதுக்கு பேரு மோக்ஷம், பரம நிஸ்ரேயசம் பேரு. இதைத்தான் இங்க நம்ம சொல்றோம். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்களும் பாருங்க, எருமாடும் பார்க்குது, ரெண்டும் ஒண்ணுதான். பார்க்கட்டும், எல்லாம் பார்க்கட்டும். பார்க்கறதுனால இல்லைங்க, பார்த்து என்ன வரணும் உங்களுக்கு? இத அனாத்மான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா ஷட் டவுன் பண்றது. அதான் நிதித்தியாசனத்துல பண்றது. நிதித்தியாசனத்துல உட்கார்ந்து ஒருத்தரை என்ன பண்ணணும் அப்படின்னா மனநத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. இப்ப வந்து நான் உங்களுக்கு படிச்சு கொடுக்கறதெல்லாம் சித்ராமாவா இருக்கட்டும், தனமாமியா இருக்கட்டும், சதானந்தமா இருக்கட்டும், இப்ப இவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே கேட்டது, சங்கர்ஜியா இருக்கட்டும், நம்ம இவங்களா இருக்கட்டும், நம்ம கோமதி சங்கரனா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், சம்பத்ஜியா இருக்கட்டும், எல்லாருமே பாடம் கேட்டிருக்கீங்க. அப்ப இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா புதுசா கேட்கறவங்களுக்கு சிரவணம் நடக்குது. செகண்ட் டைம் கேட்கறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனன பலம் அதிகமாயிட்டே போகும். இந்த மனன பலம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 இது பொய் தானே, இது பொய் தானே அப்படின்னு என்னன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ற சாமர்த்தியம் வர ஆரம்பிக்கும். நல்ல மனனம் பண்ண 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 ஒவ்வொருத்துல போயிட்டு இருந்துச்சுல கவனம். இப்பயே சதானந்தஞ்சி சொன்னார்ல, இப்ப விட்டுட்டேன் சாமி, நான் மெசேஜ் வந்தாச்சு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன் சாமி, யோசிக்கிறது இல்லை இப்போ அப்படின்னு. இப்ப நமக்கு எந்த விஷயம் வந்தாலும் இது அனாத்மா தானே, இது அனாத்மா தானே, இது அனாத்மா தானே அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மனனம் அதிகமாக அதிகமாக தியாகம் நடக்கும். அந்த தியாகம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அப்ப என்ன ஆகும்? உங்க கவனம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில திருஷ்யத்துல போயிட்டு இருந்ததெல்லாம் மெதுவா 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 அவாய்ட் ஆயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க 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 மெதுவா மெதுவா ஃபோக்கஸ் எங்க அதிகமாகும்? திரஷ்டான ஃபோக்கஸ் அதிகமாகும். இதான் நிதித்தியாசனத்தோட பிரக்கிரியா. அப்ப மனன பலம் அதிகமாக அதிகமாக தான். இப்ப ஏன் சுவாமி மோட்சம் எனக்கு நடக்கல அப்படின்னா மனனம் பத்தல, என்ன பண்ணல, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உதாசீனம் பண்றதுக்கு, தூக்கி ஒரு தாட் வரும்போதே இது தூக்கி போடுறதுக்கு, இது அனாத்மான்னு தூக்கி போடுறதுக்கு இன்னும் பலம் பத்தல. அப்ப பலம் வந்து பாத்தீங்கன்னா இது 100%. அதனாலதான் பொய் 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 நான் சொல்லிட்டே இருக்கேன், திருஷ்யம் 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 சொல்லிட்டே இருக்கேன். அப்ப திருஷ்யம் எதை எடுத்தாலும் இது திருஷ்யம் அப்படின்ட்டு ஒரு உபேட்சா வரணும். நேத்தி நேத்தி இத்தியாத்மா அக்ராஹியோ அப்படின்னு மந்திரம் சொல்லியிருக்கு. இது இல்லை இது இல்லை என்று தான் ஆத்மாவை அறியணும். அப்ப என்ன பண்றோம்? இது இல்லைன்னு சொல்றதுக்கு அது என்னவா இருக்கணும்? முதல்ல இது திருஷ்யம், எது திருஷ்யமோ அது ஆத்மா இல்லை. இது திருஷ்யம், இது ஆத்மா இல்லை. இது திருஷ்யம், இது ஆத்மா இல்லை.
அப்ப நீங்க இது திருஷ்யம் மட்டும் நின்றுட்டீங்கன்னா என்ன இருக்கும்? மோட்சம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நீங்க பாக்குறீங்க இது திருஷ்யம்னு பாக்குறீங்க, ஆனா இது திருஷ்யம், இது ஆத்மா இல்லைன்னு நேர்த்தி பண்ணல. அப்ப நேர்த்தி பண்ணினா மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்க சொரூபத்தை நீங்க அடைய முடியும். நல்லா புரிஞ்சுங்க. பார்க்கிறது இது திருஷ்யம்னு பார்க்கிறது விவேகம், இது நேர்த்தி, இது ஆத்மா இல்லைன்னு அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ணி தியாகம் பண்றது என்னது? அது வைராக்கியம். விவேகம், வைராக்கியம். இந்த வைராக்கியத்தை அடைய நேர்த்தி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில என்ன கிடைக்கும் அப்படின்னா தான் மட்டும் மிச்சம் இருக்கும். சொரூப பிரதிஷ்டா ததா திருஷ்டுகு சொரூபே அவஸ்தானம். கீதால பாத்தீங்கன்னா என்ன ஸ்லோகம் பண்ணியிருக்கோம்? எத்திர விநியதம் சித்தம் ஆத்மனி ஏவாவதிஷ்டதே சொல்லிருக்கோமா? நேற்று கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருந்தேன் நான். பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல 24 என்ன சொல்லுவாங்க? 20 இல்ல 18மா? 18. யதா விநியதம் சித்தம். எப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த சித்தமானது பாத்தீங்கன்னா விநியதம்னா நன்றாக அடக்கப்படுகிறதோ. அடக்கிறதுனா எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஃபர்ஸ்ட் இது இல்லைன்றதுக்கு முதல்ல நீங்க என்ன வேணும்? இது திருஷ்யம் முதல்ல பார்க்கணுமா? நான் திரஷ்டா, இது திருஷ்யம், நான் திரஷ்டா, இது திருஷ்யம். இப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு யாரெல்லாம் மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, நானும் மனனம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் மனனம் பண்ணிட்டு இருக்கீங்க. எதை பார்த்தாலும் இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல விவேக தரிசனத்தை நம்ம பண்ணணும். அப்ப முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா விவேக தரிசனம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். திரும்ப 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 இது திருஷ்யம், நான் திரஷ்டா, இது திருஷ்யம், நான் திரஷ்டா. இது முதல். இது பொறுமையா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? வெளியில அவுட் ஆஃப் போக்கஸ் ஆகும், அதுக்கப்புறம் இந்திரியத்துல அவுட் ஆஃப் போக்கஸ் ஆகும், அதுக்கப்புறம் மனசுல இருக்க தாட்டு, எந்த தாட்டு வந்தாலும் ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. இது அனித்தியம், இது திருஷ்யம், திருஷ்யம், திருஷ்யம் அப்படின்னு. அதுக்கப்புறம் புத்தியில இருக்கக்கூடிய சங்கல்பங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? திருஷ்யம், திருஷ்யம். அங்க போகணுமே, இன்னைக்கு சங்கல்பம் இருக்கும், நேற்று நம்ம போகலான்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணோம்ல, ஆமா போயிட்டு என்ன பண்ண போறோம்? அங்க போனா மட்டும் மோட்சம் கிடைச்சிருமா அப்படின்னு அந்த அந்த நீங்க என்னெல்லாம் சங்கல்பம் பண்ணி வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? கிழிச்சு போட்டுட்டு இருப்பீங்க. அங்க போகணும், இங்க போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு புத்தியில நிறைய சங்கல்பம் இருக்குமா, அதையும் என்ன பண்ணுவீங்க? அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அப்ப சங்கல்பங்கள் எல்லாம் எரேஸ் ஆனதுக்கு பிறகு சர்வ சங்கல்ப பரித்தியாகி யோகாரூட ததோச்யதே. ஞாபகம் இருக்கா? யோக சாஸ்திரம், பகவத்கீதை ஃபுல்லா யோக சாஸ்திரம். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ சங்கல்பங்களும் போனதுக்கு பிறகு மனசோட தாட்டை உதாசீனப்படுத்திட்டீங்க, புத்தியில இருக்கிற சங்கல்பங்களையும் உதாசீனப்படுத்திட்டீங்க அப்படின்னா நேத்தி உதாசீனப்படுத்துறதுக்கு பேர் தான் நேத்தி. திருஷ்யத்துவம் முதல்ல வரணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனாத்மான அதை நேர்த்தி பண்ணணும். இப்படி நேர்த்தி பண்ண மாத்திரத்துல மிச்சம் கடைசியில யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க மட்டும் பாத்தீங்கன்னா வெறும் இருப்பு மட்டும் இருக்கும். ஸ்புரணம்னு சொல்லக்கூடாது பாத்தீங்கன்னா வேற வார்த்தை இல்லாம ஸ்புரணத்துல நிக்கிறது, ஆத்மால நிக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஆத்மால நிக்கிறேன்னா நீங்க வேற, ஆத்மா வேறையா என்ன? தான் தானா இருத்தல், தான் தானாயிருத்தல், ஆத்மனியேவ அவதிஷ்டதே, அப்படி நிக்கிறது. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தான் தானாய் நிற்றலுக்கு பேர் பாத்தீங்கன்னா தான் யாரு? ஆத்மாவோட லட்சணம் என்ன? திரஷ்டா திருஷி மாத்திரக, இதான் லட்சணம். திருஷினா என்ன அர்த்தம்? வெறும் சைத்தன்யம், பார்வை, வெறும் பார்வை, வெறும் சைத்தன்யம். அந்த வெறும் சைத்தன்யமா இருக்கிறதுக்கு பேர் தான், அதுக்கு பேர் தான் பிரக்ஞா, சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம. அந்த கான்சியஸ்னஸ் அதுல எவன் நிக்கிறானோ அவனுக்கு பேர் தான் என்ன பேரு? ஸ்தித பிரஜ்ஞன். சர்வ சங்கல்ப பரித்தியாகி யோகாரூட ததோச்யதே. கடைசியில நீங்க புத்தியில இருக்கிற சங்கல்பத்தை எல்லாத்தையும் விட்டீங்கன்னா தான் தானா வெறும் ஸ்தித பிரஜ்ஞனா ஆக முடியும். இதான் பாத்தீங்கன்னா. அப்ப என்ன பண்ணும்? நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேனே சுவாமி அப்படின்னா பாருங்க, ஆனா அது எண்ட் இல்ல, அது முந்தின ஸ்டேஜ். அது அந்நியதா கியாதி அப்படின்னு, இது பொய், இது திருஷ்யம், இது திருஷ்யம்,
எத்தனை வாட்டி பண்றீங்க யோசிச்சு பாருங்க. தினமும் பண்றீங்களா நீங்க? இது பொய்னு ஒவ்வொரு வாட்டியும் பாக்குறீங்களா? தெரியும், சாஸ்திரம் படிக்கும் போது தெரியும். ஆனா சதா அது பாத்தீங்கன்னா வரல. ரொம்ப நீங்க ஜெனியூனா இருக்கிறதுனால சொல்றீங்க. நிறைய பேர்ட்ட கேட்டாலாம் மேதாவி மாதிரியே பாத்தீங்கன்னா இல்ல நாங்களாம் முக்தர் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் முக்தனே நினைச்சிட்டு இருக்காங்க, முக்தன் ஆகாமையே. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நமக்கு நல்லா தெரியுது, சிங்க் ஆகிட்டே இருக்கும். இன்னும் நம்ம பாத்தீங்கன்னா இன்னும் அந்நியதாக்கியாத்தி பூரணமா எல்லா இதுலயும் அந்நியதாக்கியாத்தியை கொண்டு வரல. இம்ப்ளிமெண்ட் இன்னும் பத்தலை நமக்கு. ஏன்னா மனன பலம் இன்னும் வரல. மனன பலம் வர 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 என்ன ஆகும், எல்லாத்தையும் பார்க்கிற சாமர்த்தியம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்த விஷயத்திலெல்லாம் நேத்தி சம்பவிக்கும். அந்த நேத்தி சம்பவிச்சதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா புருஷனை நீங்க ஆத்மாவை அடைய முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தான் பாத்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நேற்று பாஷ்யத்துல பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ந அத்திர தரிசனம் மோட்ச காரணம். நேற்று லாஸ்ட்ல முடிச்சேன்ல, நேற்று முடிச்சது பாத்தீங்கன்னா லாஸ்ட் எண்டில் முடிச்சிருக்கேன். அத்தர தரிசனம் ந மோட்ச காரணம். தரிசனம் பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு காரணம் இல்ல. நான் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் பொய் தானே, பார்த்துட்டு இருக்கேன் மோட்சம் எல்லாம் இல்ல. அது அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதர்ஷன அபாவாத்தியேவ. முக்கியமானது அதர்ஷனம்ன்றதுக்கு அர்த்தம் அவித்யா. அவித்யான்றது பாத்தீங்கன்னா 100% அவித்யா இல்லாமல் போறது மட்டும்தான். அபாவத்தினால்தான் பந்த அபாவக, பந்தம் இல்லாமல் போகும். பந்தம் இல்லாமல் போறது தான் பாத்தீங்கன்னா ச மோக்ஷக. அப்போ பந்தம் இல்லாம போறது, பந்தம் எது? திருஷ்யம் தான் பந்தம். அந்த திருஷ்யத்தை பாத்தீங்கன்னா 100% டிஸ்கனெக்ட் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அந்த டிஸ்கனெக்ட் பண்றது தான் மோக்ஷம். அப்ப மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், சேர்ந்தா போகம், பிரிஞ்சா மோக்ஷம், இவ்வளவுதான். அப்ப பாத்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சம்பந்தம் இருக்கா இல்லையா? பார்த்துட்டு இருக்கும்போது சம்பந்தம் இருக்குல்ல, சம்பந்தம் இருக்கு. பார்க்கிறதையும் நிப்பாட்டிட்டீங்கன்னா வியோகம் ஆயிடும். அப்ப ஏக்கத்துவம் அனுபஷ்யத்தகா தத்திர கோ மோக கஷோகா. மந்திரம் சொல்லுது, தன்னையே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கும் போது ஏக்கத்துவத்தையே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா எந்த நாமரூப ஜெகத்தும் ஒருத்தனுக்கு தெரியவே தெரியல. அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு பந்தம் எங்க இருக்க போகுது, சுகம் துக்கம் எங்க இருக்க போகுது, அவனுக்கு பாத்தீங்கன்னா எங்கேயாவது வேற ஏதாவது இருக்குமானா ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காதுன்னு சொல்லுது ஈஷாவாசி உபனிஷத்துல இருக்கு. ஆக ஈஷாவாசியத்தை சொல்லுது, எஸ்து சர்வாணி பூத்தானி ஆத்மன்யேவானு பஷ்யதி. எஸ்து சர்வாணி பூத்தானி ஆத்மன்யேவானு பஷ்யதி சர்வபூத்தேஷு ஆத்மானம் ததோ ந விஜிகுப்சதே. மந்திரம் பாத்தீங்கன்னா ஐக்கியத்தை சொல்லுது. எஸ்மின் சர்வாணி பூத்தானி ஆத்மைவா பூத் விஜான தத்திர கோ மோக கஷோக ஏக்கத்துவம் அனுபஷ்யதா. எவன் தன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கானோ, அந்த தன்னையே பார்த்து 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 ஹேபிட் என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு ஹேபிட் எப்படி வெளியிலேயே பார்க்கறதா இருக்கு. இதை பாத்தீங்கன்னா நல்லா அபியாசம் பண்ணி பண்ணி திரஷ்டாவையே பார்க்கிற அபியாசமாயாய் அவன் திரஷ்டாலேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டானா அவனுக்கு பேர் ஞான நிஷ்டன் அப்படின்னு பேர். அந்த ஞான நிஷ்டன் என்ன பண்ணுவான், ஸ்தித பிரஜ்ஞன்னு பேர். தன்னுடைய பிரஜையிலேயே ஸ்திரமானவன். அந்த பிரஜையிலேயே ஸ்திரமானவன், தான்லேயே நின்றவன், சொரூபத்துல நின்னவன். ஆத்மனியேவ அவதிஷ்டதி. ஆத்மனியேவ இதர வியாவிருத்தி இருக்கு, ஏவகாரம் இதர வியாவிருத்தி. வேற எதுலயும் அவனுக்கு பாத்தீங்கன்னா நிக்கல. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம் சாமி? தெருவுல நிக்கிறோம், முச்சந்தில நின்றுட்டு இருக்கோம். எது? இந்த தேகம்தான். அதான் சதா துக்கம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. தேகத்துல நிக்கிறோம், இந்திரியத்துல நிக்கிறோம், மனசுல நிக்கிறோம், புத்தியில நிக்கிறோம், அகங்காரத்துல நிக்கிறோம், பிராணன்ல நின்றுகிட்டு இருக்கோம், இத்தனையில நின்றுகிட்டு இருக்கோம். எப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் திருஷ்யம்னு ஒதுக்கிட்டு தான் தன்னிலையே நிக்கிறானோ, வெறும் பிரஜையிலேயே திருஷி மாத்திரக, வெறும் திரஷ்டா திருஷி மாத்திரம்ன்ற சைத்தன்யத்திலேயே நிக்கிறானோ, அந்த இதான் பாத்தீங்க அப்படின்னா இங்க கிளியரா சொல்லுது பந்த அபாவக. அப்ப பாத்தீங்கன்னா என்னாவது, திருஷ்யம் வியோகம் ஆயிடுது. திருஷ்யத்தோட வியோகம் தான் பந்த அபாவம், பந்தம் இல்லாமல் போதல். ச மோக்ஷஹைதி, அதுக்கு பேர் தான் மோக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப கிளியர் இது, இதை புரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருங்க. இன்னைக்கு பாடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரம்பிக்கிறோம்.
இந்த அதர்சனம்னு ஒரு வார்த்தை சொல்றோம்ல, அதர்சனத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்க? அவித்யா. அவித்யாவுக்கு தான் அதர்சனம் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அவித்யான்றது அதர்சனம். அதர்சனம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, அவித்யாவுக்கு மேல எழுதிங்க. இப்ப இனிமே பாடம் போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்துக்கு மேலே ஆரம்பத்துல எழுதிங்க. அதர்சனம் இஸ் ஈக்குவல் டு அவித்யா. இந்த அவித்யான்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, அவித்யாவா இருக்கட்டும் அதர்சனமா இருக்கட்டும், தர்மம் அதுக்கு ஆப்போசிட் போட்டீங்கன்னா என்ன போடுவீங்க? அதர்மம். தர்மத்துக்கு ஆப்போசிட் அதர்மம் இருக்கா? அப்போ நெகட்டிவ் பண்ணணும் அப்படின்னா நஞ்சு சமாசம்னு ஒரு சமாசம் இருக்கு. சமாசம்னா ஆப்போசிட் பண்ணணும் அப்படின்னா நஞ்சு சமாசம் சொல்லி, தர்ஷனத்தோட ஆப்போசிட் தர்ஷன அபாவம் அதர்ஷனம், தர்ஷன அபாவம் அதர்ஷனம். தர்ஷனம் இல்லாமல் போறதுக்கு பேர் ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஷனம்னு எடுத்துருவோம். தர்மம் தர்மத்தோட இல்லாம போச்சுன்னா அதர்மம். இந்த விஷயத்த நஞ்சு சமாசம்ன்றத ஆ போட்டீங்கன்னாவே நஞ்சு சமாசம் ஆப்போசிட் மீனிங் எடுக்கணும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலா பேசிட்டு நான் மீனிங் போயிடுறேன். கிராமர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நஞ்சு சமாசம் போடும்போது யார் கொஞ்சம் பேர் டீச்சர்ஸ்லாம் இருக்கீங்க, அதெல்லாம் தெரிஞ்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதிஷேதம் 2 விதமான நஞ்சு சமாசங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. பரியுதாச பிரதிஷேதம், பிரசஜ்ய பிரதிஷேதம் அப்படின்னு 2 இருக்கு. நம்ம நெகட்டிவ் போட்டோன்னு வச்சுங்களேன். இப்ப நான் கேட்கிறேன், தர்மத்துக்கு ஆப்போசிட் என்னது? அதர்மம். அந்த அதர்மம்ன்றது ஒரு வஸ்துவா இல்ல வஸ்து இல்லையாங்க? நான் கெட்டது பண்ணாமே அதுக்கு பேர் அதர்மம்னு பேரு. இல்ல வஸ்துனா இல்ல வஸ்துனா நீங்க இதை எடுக்காதீங்க. இல்லாமையா இல்ல அங்க வேற ஒண்ணு இருக்கான்னு கேட்கிறேன். இப்ப ஒருத்தர் அனுஷ்டானம் பண்றார், நல்லா பூஜை புரஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம சொல்றோம் நல்லா தர்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சொல்றோம். அவன் அதர்மம் பண்றாஞ்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதர்மத்துக்கு அர்த்தம் வந்து தர்மத்தோட இல்லாமை. தர்மத்தோட இல்லாமைனா அந்த இடத்துல அதர்மம்ன்றது ஒரு இல்லாமையை குறிக்கிறதா இல்ல தர்மத்துக்கு விரோதமான வேற ஒரு வஸ்துவ அங்க வேற ஒரு அனுஷ்டானத்தை குறிக்கிறதா அப்படின்னு கேள்வி வருது. விரோத அர்த்தம் எடுக்கிறோமா? தர்மத்துக்கு விரோதமானது அதர்மம். அந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்றுத்தம் அன்றுத்தம் ந ப்ரூயாத் அப்படின்னு இருக்கு. அசத்தியம் ந ப்ரூயாத். நான் சொல்றேன், அசத்தியம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பொய் பேசாதே, பொய் பேசாதே. அன்றுத்தம் மா ப்ரூயாத். ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்றுத்தம்னு சொல்லிட்டீங்கன்னா பொய், பொய் பேசாதே நம்ம சொல்றோம்ல. பேசாதேன்றதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க வஸ்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா அங்க வஸ்து இல்லை. இப்ப அதர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துக்கு ஆப்போசிட் அதர்மம் அப்படின்னா அங்க ஒண்ணு இருக்கு, ஒரு வஸ்து இருக்கு. அப்ப பரியுதாச பிரதிஷேதம் அப்படின்றதுல என்ன வந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷேத பிரதானம் இல்லை, அது வந்து அந்நியதார்த்த பிரதானம். பரியுதாச பிரதிஷேதம்ன்ற மீனிங் என்ன அப்படின்னா அந்நியதார்த்த பிரதானம். அதுக்கப்புறம் 2வது மீனிங் வந்து பாத்தீங்கன்னா அன்றுத்தம் மா ப்ரூயாத்னு சொன்னீங்கன்னா, பொய் பேசாதேன்னு சொன்னீங்கன்னா அதுல எது பிரதானம்னு கேட்டீங்கன்னா நிஷேத பிரதானம். பரியுதாச பிரதிஷேதம்ன்றது நிஷேத பிரதானம். நிஷேதம் பண்றதுலதான் பிரதான மொழியே. அங்க வந்து வேற ஒண்ணு பேசு அப்படின்றத, நீ பொய் பேசாதே அப்படின்னா வேற ஏதாவது பேசலாமா சாமி அப்படின்ற அர்த்தம் இல்லை. அங்க பொய் பேசாதே அதான் அங்க தாத்பரியம், பொய் பேசாத. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க அதர்மம் பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தர்மத்துக்கு அந்நியமா வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒண்ணு இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்றேன். அப்ராமணம் ஆணைய அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. அப்ராமணம் ஆணைய, பிராமணன் அல்லாதவனை கூட்டிவான்னு அர்த்தம். அப்ராமணம் ஆணையன்றதுக்கு அர்த்தம், அப்ராமணம் நெகட்டிவ் சேர்ந்துருக்கு, பிராமணனோட சேர்ந்து இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்ராமணம் ஆணைய அப்படின்னா பிராமணனுக்கு ஆப்போசிட் ஒருத்தனை இல்லை அப்படின்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. அப்ராமணம் ஆணையன்னு என்ன அர்த்தம்? பிராமணன் அல்லாத க்ஷத்திரிய வைசிய சூத்திரர்கள் இவங்களை கூட்டிட்டு வான்ற அர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வரும்படிய அதுல நெகட்டிவ் அர்த்தம் அங்க இல்ல, நிஷேத அர்த்தம் இல்ல. பிராமணனுக்கு அந்நியமானவர்களை அழைத்து வா
அப்படின்னு கூட்டு வர்றது. ஆயிடுச்சா? இதே நேரத்துல நான் வந்து சொல்றேன், எகதிஷ்டதி மூத்திரையதி ச அப்ராமணஹா அப்படின்னு அவன் சொல்றேன் ஒரு வச்சனம். எவன் நின்றுகிட்டே வந்து பாத்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்றான்னு நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தா அப்படித்தானே, செவுருக்கு வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பான் தமிழ்நாட்டுல. கொஞ்சம் கூட ஆடு மாடு மாதிரி போறியப்பா. சம்ஸ்காரம் இருக்கான சம்ஸ்காரம் இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா யஜ்யோபவித சம்ஸ்காரம் போட்டவனையே அந்த பூநூல் எடுத்து காதுல சுத்திப்போம். காதுல சுத்திக்கிட்டு நின்றுகிட்டு யூரின் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதி வச்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து இருந்தா யூரின் பாஸ் பண்ண சம்ஸ்காரம் ஆனவன் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து பாத்தீங்கன்னா எவன்லாம் நின்றுட்டு போறானா, என்னப்பா நின்றுட்டு போறானவன் பிராமணனே இல்லைவன் அப்படின்னு. ஒரு பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா வைதிகர் ஏதோ போறாரு, அவசரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டே சடசட நான் மாடு மாதிரி யூரின் பாஸ் பண்றாரு. இவன் பிராமணனே இல்லப்பாவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிராமணனே இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? அவனை பிராமணன் இல்லாமையா போயிடும் யூரின் பாஸ் நின்றுட்டே யூரின் பாஸ் பண்ணான். அப்படி இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிந்தா அர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடியது. இது மாதிரி நிறைய மீனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அனுதரா கன்யா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள், அனுதரா கன்யா. அனுதரா கன்யா அப்படின்னா ஜீரோவா என்ன நீங்க சொல்லுவீங்க? இடுப்பு வந்து ஜீரோ சைஸா நீங்க சொல்றீங்கல்ல, ஜீரோ சைஸ் தானே சொல்லுவீங்க, என்ன தெரியலையே. சைஸ் ஜீரோ, சைஸ் ஜீரோ ஏதோ ஒன்று பாருங்க, அதெல்லாம் தெரியல எனக்கு. இப்ப சைஸ் ஜீரோனா என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஜீரோ சைஸ் எங்கேயாவது இருக்குமா? இடுப்பு ஹிப்பு வந்து யாருக்காவது ஜீரோ சைஸ் இருக்கு? ஜீரோ சைஸ்னா என்னது அர்த்தம்? ஹிப்பே இருக்கக்கூடாது, அதே ஜீரோ சைஸ். அப்ப அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல வார்த்தை இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அனுதரா கன்யா அப்படின்னா வயிறே இல்லையா கன்யாக்கு. அது மாதிரி அந்த கன்னிகை வந்து பாத்தீங்க அப்படின்னா இடை இல்லாதவள், கொடி போல் இடை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன வார்த்தைன்னா அனுதரா கன்யான் இருக்கு. அந்த இடத்துல என்ன சாமி எடுக்கிறோம்? அங்கேயும் ஆ இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நிந்தா அர்த்தத்தை எடுக்கிறதா, இல்ல ஆப்போசிட் அர்த்தத்தை எடுக்கிறதா, இல்ல அந்நியதா அர்த்தத்தை எடுக்கிறதா அப்படின்னு கேள்வி வரும்போது அங்க அல்ப அர்த்தத்தை எடுக்கணும். அனுதரா கன்யான்றதுக்கு அர்த்தம் அங்க வந்து அல்பமான, ரொம்ப கம்மியா, இடை வந்து மெலிந்தவள், இடுப்பு வந்து ஹிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு இருக்கு, பாக்குறதுக்கே தெரியல, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அனுதரா கன்யா அப்படின்னு. அப்ப இது மாதிரி அந்த ஆ சேர்த்து சொன்னீங்க அப்படின்னா ரெண்டு விதமான, நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல கிராமர் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டோம். ரெண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு பரியுதாச பிரதிஷேதம்னு ஒண்ணு, ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசஜ்ய பிரதிஷேதம்னு ஒண்ணு. இதுதான் மெயின் நமக்கு டாபிக். பரியுதாச பிரதிஷேதம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்நியதார்த்த பிரதானம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரசஜ்ய பிரதிஷேதம் வந்து பாத்தீங்கன்னா நிஷேத பிரதானம், இல்லை அப்படின்னு மறுப்பு. மறுப்பு வந்து பாத்தீங்கன்னா பிரசஜ்யம். வேற மீனிங்க சொல்றதுல பிரதானம் வந்து எதுனா பரியுதாசம் அப்படின்னு. இப்ப நம்ம மெயினுக்கு வந்துடும், அதெல்லாம் விட்டுருங்க, தூக்கி ஓரமா போடுறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வரும் அவித்யா. இப்ப அவித்யாவுக்கு மீனிங் பண்ணணும், இதுக்காக தான் இப்ப வர போறோம். அவித்யாவை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல போறீங்க? ஆசையத்திற்கு வித்யாவோட அபாவம் அவித்யான்னு எடுக்க போறீங்களா, இல்லனா வித்யாக்கு வேறானதுன்னு அர்த்தம் எடுக்க போறீங்களா? அவித்யை வித்யா இல்லாதது நிஷேதார்த்தம், வித்யா இல்ல அது அவித்யா அப்படின்னு எடுப்போமா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா வித்யாக்கு விரோதமானதுன்னு அர்த்தம் எடுக்கணுமா, தர்மம் அதர்மம் மாதிரி? இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிந்தா அர்த்தம் எடுக்கணுமா, அனுதரா கன்யான்ற மாதிரி அல்ப அர்த்தம் எடுக்கணுமா? எந்த அர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அவித்யாக்கு மீனிங் பண்ணுவோம்? இதுதான் இங்க. இது ஏன் சுவாமி இவ்வளவு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரங்கள்ல இதை பத்தி ரொம்ப விசாரம் இருக்கு, நிறைய விசாரம் இருக்கு இந்த அவித்யாவை பத்தி. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவ வஸ்துவா நினைக்கிறாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அது இல்லாத வஸ்துன்னு நினைக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேள்வி வருது, அவித்யா ஒரு இருப்பு பொருளா, இல்ல அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா இக்னோரன்ஸ். அவித்யா எங்கேயும் பண்ணது இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருப்பு பொருளா, இல்ல இக்னோரன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இல்லாத பொருளா? இதுதான் இங்க விசாரம். இப்ப இத பத்தி தான் ஆச்சாரியர் என்ன பண்ண போறார், நம்ம இங்க வரப்போறோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்போ வந்துருங்க தர்ஷனஸ்ய பாவே, இங்க வந்துருங்க, பாடத்துல வந்துருங்க.
அடுத்த பேஜ் 56வது பேஜ்ல மேல வந்துடுற. தர்ஷனஸ்ய பாவே பந்த காரணஸ்ய அதர்ஷனஸ்ய நாசக இத்யுக்தோ. நம்ம போன பேராகிராஃப்ல என்ன பார்த்திருக்கோம்னா, தர்ஷனஸ்ய பாவே, தரிசனம்னு என்ன சொல்லியிருக்க, விவேக தரிசனம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும், நீங்க விவேகம் பண்ணி பாக்குறீங்கன்னா, நான் திருஷ்யம், நான் திரஷ்டா, இது திருஷ்யம்னு பாக்குறீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும், பந்த காரணஸ்ய அதர்ஷனஸ்ய, பந்தத்துக்கு காரணமா இருக்கிற மெர்ஜாகிறது இருக்குல்ல, மெர்ஜாகிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னோம், சன்யோகம். சன்யோகத்துக்கு காரணம் இது அவித்யா. அந்த அவித்யா தான் அதர்ஷனம்னு பேரு. இந்த அதர்ஷனம் நீங்க எப்பெல்லாம் ஒன்ன நான் வேற இது வேறன்னு பாக்குறீங்களோ அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அதர்ஷனம் என்ன ஆயிடும், அபாவம் ஆயிடும். அந்த அபாவம் பாத்தீங்கன்னா அதர்ஷனஸ்ய நாசக. எப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாக்குறீங்களோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அவித்யான்ற அந்த சேர்க்கைக்கு காரணமா இருக்கிறது நாசமாகுது. அந்த அவித்யான்றது என்ன சொல்லியிருக்க, சேர்றதுக்கு நடுவுல இருக்கிற பேஸ்ட் மாதிரி. அப்போ நீங்க பார்க்கும் போதெல்லாம் அதோட நீங்க சிங்க் ஆக மாட்டீங்க. எப்பெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அப்பெல்லாம் நீங்க சிங்க் ஆக மாட்டீங்க. அப்போ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா அதர்ஷனத்தோட அபாவம். விவேகம் பண்ணினீங்கன்னா அவிவேகம் இல்லாம போயிடும். விவேகம் தான் பாத்தீங்கன்னா அவிவேகத்துக்கு அவித்யாவிற்கு எதிரானது. அப்ப அவித்யா போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டா, பார்க்கணும். முதல் ஸ்டெப் பார்க்கணும், விவேக தரிசனம் பண்ணணும். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேதாந்தம் படிக்கிறது, யோக சாஸ்திரம் படிக்கிறது, இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா, நமக்குள்ளார ஒரு விவேகத்தை உண்டு பண்றதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப விவேகம் வர 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மெதுவா உங்களுக்கு தோணும், இந்த பாடி இப்படிதான் இருக்கும், இதுதான் நான் இல்லையே, இந்த மனசு இப்படிதான் இருக்கும். ஒரு டைம்ல மனசுல ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆமா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி ஏதாவது அது டிப்ரெஷன்ல இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அது அப்படிதான் இருக்கும். அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. விவேகம் வர ஆரம்பிச்சிடும். எப்பெல்லாம் விவேகம் வருதோ, தரிசனம் நடக்குதோ, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவித்யான்னு சொல்லக்கூடிய அதர்சனம் அபாவத்தை அடைகிறது, இல்லாமல் போகிறது. அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்தக போன பேராகிராஃப்ல சொல்லியாச்சு. அத்தக இத்தியதக தர்ஷன ஞானம். அப்ப ஒரு கிளியரன்ஸ் வரும். விவேக தரிசன ஞானம், தர்ஷன ஞானம்ல எல்லா இடத்தையும் விவேகம் போட்டுக்கணும். விவேக தரிசன ஞானம் கைவல்ய காரணம் உக்தம். ரொம்ப இதை ஹைலைட் பண்ணிக்கணும். விவேக தரிசன ஞானம் கைவல்ய காரணம் உக்தம். விவேக தரிசனத்திலிருந்து உண்டாகிற ஞானம் தான் கைவல்யத்துக்கு பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது, சொல்லப்பட்டது. உக்தம் இத்தியுக்தம். அப்ப கைவல்யம் ஒருத்தருக்கு உண்டாகணும்னா என்ன பண்ணணும், பார்க்கணும். வேற எதுவும் பண்ணக்கூடாது, பார்க்கணும். எப்படி பார்க்கணும், விவேகத்தோட பார்க்கணும். இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. இப்படி பார்த்தாதான் பாத்தீங்கன்னா தரிசன ஞானம். அப்ப இது நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணுங்க. நான் உங்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் நான் பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறது இதுதான். சாமி ஏன் சாமி வேதாந்தமும் படிச்சு கொடுக்குறீங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி யோகத்தையும் பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறீங்க, ஏன் சாமி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டீங்க அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா 13வது அத்தியாயத்துல ஆச்சாரியர் பாத்தீங்க அப்படின்னா திரஷ்டா திருஷ்யத்தை தான் சொல்றார். 13வது அத்தியாயம் ஞான யோகம் ஸ்டார்ட் ஆகுதாங்க. அதுல சொல்லும் போதே பாத்தீங்க அப்படின்னா சொல்றார், 2வது ஸ்லோகம் 13:2 சொல்றார். 13வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம், க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை க்ஷேத்ரஜ்ஞனாக அறிந்து கொள். க்ஷேத்ரஜ்ஞனா யாரு அப்படின்னா இந்த உடம்புல இருந்துகிட்டு பார்க்கிறவன் ஒருத்தர் இருக்கானே, இந்த தேகத்துல இருந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானே, அந்த பார்க்கிறவனாக என்னை அறிவாயாக, சாட்சி, என்னை பார்க்கின்றவனாக அறிந்து கொள். பரமாத்மா எப்படி இருக்கார், தேகத்துல பார்க்கிறவனா இருக்கார். இதுக்கு பேர் க்ஷேத்ரஜ்ஞன் பேர். உள்ள இருந்து பார்க்கறதுனால பகவானுக்கு பேரு, ஆத்மாக்கு பேரு க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு பேரு. இதைத்தான் நம்ம யோக சாஸ்திரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், திரஷ்டான்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப திரஷ்டானாலும் க்ஷேத்ரஜ்ஞனாலும் ரெண்டும் ஒண்ணு அடிச்சா, சாட்சினாலும் ஒண்ணு.
இதுக்கப்புறம் க்ஷேத்திரம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 1வது ஸ்லோகத்தை சொல்லுது, இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இத்யபிதீயதே. இந்த சரீரத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம்னு பேரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரம் க்ஷேத்திரம், இந்த சரீரத்துல உள்ள இருந்து பார்க்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜன். புரிஞ்சா? 2வது ஸ்லோகத்துல 2வது லைன் சொல்றார், க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்தத் ஞானம் மதம் மம. அற்புதமானது. ஞானம்னா என்னப்பா அப்படின்னா, வேதாந்தத்திலையும் சரி யோகத்திலையும் சரி ஞானம்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷேத்திரம் எது, க்ஷேத்திரஜன் யார், இந்த ரெண்டுத்தையும் திரஷ்டா யாரு, திருஷ்யம் எது அப்படின்னு பிரித்து அறிகின்ற ஞானம் எது உண்டோ அதுவே ஞானம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, கீதாவோட காட்டிலும் கிருஷ்ண பரமாத்மாவை காட்டிலும் பெரிய ஆள் யாராவது இருக்காங்களா என்ன? அப்ப நான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யோக சூத்திரம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த திரஷ்டா திருஷ்யத்தோட விவேகம் உண்டாகிறதுக்காகத்தான். திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத் திருகேவ ஆத்மா விவேகினஹ. ஆத்ம அனாத்ம விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டிபிகி. விவேக ஆத்ம அனாத்ம விவேகத்தோட முதல் ஸ்லோகம் இதுதான். அப்ப ஆத்மாக்கு பேர் தான் திரஷ்டா, அனாத்மாக்கு பேர் தான் திருஷ்யம். இந்த ரெண்டும் ஏன் இணைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடுவுல ஒரு பேஸ்ட். அந்த பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் வச்சிருக்கோம், அந்த பேஸ்டுக்கு பேரு அவித்யா. ஒன்னா சேர்றதுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்யோகம். அந்த சம்யோகம் ஆகிறதுக்கு சம்பந்தப்படுறதுக்கு நடுவுல ஒரு பேஸ்ட் வேணும், கம் வேணும். அனாதி காலத்துல இருந்து சேர்ந்தே இருக்கும், பிரியல. அப்ப அனாதி காலத்துல இருந்து நம்ம சேர்ந்தே இருக்கணும்னு நடுவுல ஏதோ ஒரு பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆயிருக்கு. அந்த பேஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேர் தான் அவித்யான்னு பேர் வச்சிருக்கோம். ஆயிடுச்சா? இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சேர்ந்து வச்சிருக்கிற அவித்யான்னு ஒரு பேஸ்ட் சொன்னீங்களே சாமி, அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையா? அது ஒரு இருப்பு பொருளா இல்ல இல்லாத பொருளா? இப்ப இதுதான் கேள்வி. இல்ல பதிலே சொல்லாதீங்க. இப்போ இதுதான் இனிமேதான் வரப்போகுது விசாரம். வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதுலதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பேஸ்ட் சரியானது அவித்யா என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு நல்ல கிளியரா நமக்கு எல்லாம் பண்ண முடியும். இது வேதாந்தத்துல இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காரு. இந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, நான் பரமஹம்சானந்தா அப்படின்னு நான் என்ன பாக்குறேன்னா, நான் திரஷ்டா. இந்த பரமஹம்சானந்தான்றது யாருன்னு யாரையா வெளில போய் கேட்டீங்க அப்படின்னா, யாரு? ஒரு தாடி வச்சுட்டு ஒரு குடுமி வச்சுட்டு ஒரு சாமி போவாரு, அவரா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பரமஹம்சானந்தா யாருக்கு பேரு? தேகத்துக்கு தாடி குடுமி வச்சிருக்க ஒரு தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தா பேரு. நான் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தான்னு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த தேகம்ன்ற பரமஹம்சானந்தாவை தூக்கி நான் பரமஹம்சானந்தான்னு நானுக்கு மேல என்ன பண்ணிட்டேன், இந்த தேகத்தை ஏத்தி வச்சிருக்கேன். நான் பரமஹம்சானந்தா. இதுக்கு என்ன பேர், நான் ஏத்தி வைக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியாரோபம் அப்படின்னு பேர். கயிறு ஒண்ணு இருக்கு, கைத்துக்கு மேல நம்ம என்ன பண்றோம், பாம்பை பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு அத்தியாரோபம், சூப்பர் இம்போஸ் பண்றோம். இங்க என்ன பண்ணிருக்கோம், இங்க என்ன பார்த்திருக்கோம், திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் இணைக்கிறது நம்ம யோக சூத்திரத்துல பார்க்கிறோம். வேதாந்தத்தை என்ன பண்றோம், நான்ற திரஷ்டாக்கு மேல திருஷ்யமா இருக்கிற இந்த தேகத்தை ஏத்தி பார்க்கிறது. இந்த திருஷ்யத்தை ஏத்தி பார்க்கறதுக்கு என்ன காரணம், அத்தியாரோபத்துக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாச பாஷ்யத்தை சொல்வாரு. எது காரணம் அப்படின்னா அங்க அவித்யா, அதான் முக்கியமா சொல்வார். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அத்தியாசம் அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு என்ன பேர், அவித்யாக்கு இன்னொரு பேரு அத்தியாசம். அத்தியாசம்ன்றது காரணம், அத்தியாரோபம்ன்றது காரியம். நல்லா புரிஞ்சுங்க. அத்தியாசம் இஸ் ஈக்குவல் டு அவித்யா. அத்தியாசம் இஸ் ஈக்குவல் டு அவித்யா. அவித்யான்றது தான் காரணம். அந்த அவிதியோட காரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பர் இம்போஸ் பண்றது காரியம். அத்தியாரோபம் காரியம், அத்தியாசம்ன்ற அவித்யா காரணம். இது புரிஞ்சுதா? இத இங்க யோக சாஸ்திரத்துல வரும்போது என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா,
இந்த நானும் இந்த தேகமும் ஒன்னா இணையிறோம் பாத்தீங்களா, சம்யோகம். இந்த சம்யோகம் காரியம், சம்யோகம் தான் காரியம். நம்ம அங்க வேதாந்தத்துல சூப்பர் இம்போஸ்ன்னு சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்யோகம்னு சொல்றோம், சம்பந்தம். வேதாந்தத்துல ஒண்ணுக்கு மேல ஒன்ன ஏத்தி வைக்கிறது சூப்பர் இம்போஸ், அத்தியாரோபம். அதே வந்து யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு சேர்றது. ஒண்ணும் இல்லை, இப்படி இப்படி பாக்குறது, ஒண்ணுக்கு மேல ஒன்ன பாக்குறது, இல்லைன்னா இப்படி பாக்குறது, சைட்ல பாக்குறது, இப்படி பாக்குறது. யோகத்துல இப்படி பார்க்க சொல்றது, வேதாந்தத்துல ஒண்ணுக்கு மேல ஒன்ன பார்க்க சொல்றது. இப்ப என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒன்னா இணையறது சம்யோகம், அது காரியம். அதுக்கு காரணம் எதுன்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அவித்யா அப்படின்னு. அப்ப ரெண்டுத்திலையுமே வேதாந்தத்திலையும் காரணம் எது? அவித்யா தான். காரியம் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல காரியம்ன்றது அத்தியாரோபம். அதே நேரத்துல யோகத்துல காரியம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்யோகம். வேற ரெண்டும், ஆனா டெர்மினாலஜி மட்டும்தான் வேற வேற வழிய, விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். இப்ப நமக்கு என்ன கேட்கிறோம்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்திலையும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்துக்கு காரணம் அவித்யான்னு தான் சொல்லுது, சூப்பர் இம்போஸ் காரணம். இங்கேயும் யோக சாஸ்திரத்திலையும் இதே அவித்யா தான் சொல்லுது. ஆயிடுச்சா? ஆனா என்ன எதுனா, இந்த கயிறு பாம்பு எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம வந்து கயிற்றுல நம்ம தான் போட்டிருக்கோம் கயிறு. நான் நிறைய எரர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் தான் போட்டிருப்பேன் தோட்டத்துல ஒரு ரோப்பை வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன், ஒரு கயிறை போட்டிருக்கேன். அப்படியே மறந்து போச்சு, நான் கிளீன் பண்ணல, அப்படியே கிடக்குது அது பாட்டுக்கு. நான் பாட்டுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துட்டு தான் போறேன். ஆனா நல்ல மழை பெஞ்சு ஒரு மாதிரி மந்தாரமா, மேக மந்தாரமா ஈவினிங் டைம்ல இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருட்டும் பாதி வெளிச்சம் லைட்டா இருக்கு. அந்த சமயத்துல ஒரு அவசரமா சுத்திட்டு வெளியிலாம் போயிட்டு வேக வேகமா உள்ள வரேன். கேட்டை திறந்துட்டு வெளில வந்தா தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கயிறு கிடக்குது. லைட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்த அந்த காரத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாம்பு தெரியுது. நான் தான் போட்டேன் கயிறை, போட்டதே நான் தான். நான் போட்டு வச்ச கயிறுக்கு மேல எனக்கு பாம்பு தெரிய ஆரம்பிக்குது. பாம்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் பாக்குறேன். இந்த பாம்புன்னு நம்ம பாக்குறோமே, எங்க வந்துச்சு அந்த பாம்பு? லைட்டை போட்டோட தெரியுது கயிறு தான் கிடக்குது அப்படின்னு. இப்ப வந்து எனக்கு பாம்பு தெரிஞ்சுதே சாமி. அந்த பாம்பு எங்க எங்க இருந்துச்சு? கயித்துக்கு மேல பாம்பு தெரிஞ்சு. இந்த கயித்துக்கு மேல பாம்பு தெரிஞ்சது அப்படின்னா எது காரணம்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மந்த அந்தகாரம். மந்த அந்தகாரம், மந்த அந்தகாரம், அரைகுறை இருட்டு நம்ம சொல்றோம்ல, அரை இருட்டு. அப்ப அதேதான் அவித்யா. இப்ப நான் கேட்கிறேன், இருட்டு வந்து பாத்தீங்கன்னா இருப்பு பொருளா இல்லாத பொருளா? இருட்டை வந்து நம்ம ஒரு மேட்டரா கிரகணம் பண்றோமா? அப்ப இல்லாத பொருள் உங்களை எப்படி மறைக்குது? கைத்தை எப்படி மறைக்கும் இல்லாத பொருள்? இல்ல, நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இருப்பு வஸ்து தானே இன்னொரு இருப்பு வஸ்துவை மறைக்கும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாங்கெட் எடுத்து என்ன நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிளாங்கெட் இல்லாத வஸ்துவா இருக்கிற வஸ்துவா? அப்ப என்ன வந்து பிளாங்கெட் கொண்டு நான் மறைக்கிறேன், ஒரு ஸ்கிரீன் போட்டு மறைக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்கிரீனோ இல்ல பிளாங்கெட்டோ ஒரு இருப்பு வஸ்து. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கைத்த மறைச்ச அரை இருட்டு, ஆஃப் லைட். அந்த கைத்த மறைச்ச அரை இருட்டுன்றது வந்து ஒரு இருப்பு பொருளா இல்லாத பொருளா? இப்போ உங்களுக்கு டெய்லி நம்ம இருட்டை விவகாரம் பண்ணிட்டு இருக்கோமே, இருட்டுன்றது வந்து இருப்பு பொருளா? இப்ப நம்மளால டிஃபைன் பண்ண முடியாம வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா? அப்ப ஒருத்தர் சொல்றீங்க இருப்பு பொருள்னு, இன்னொருத்தர் சொல்றீங்க இல்லாத பொருள் அப்படின்னு. ஆமா. ஆஹா, இப்ப இருப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இருப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது என்ன மறைக்காது. ஆமா, அது இல்லைன்னு சொன்னீங்களா என்ன மறைக்காது. அது இருக்கு, இருட்டுன்னு ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா
நான் கேட்பேன் காட்டுங்கன்னு காட்டுவேன். எனக்கு இருட்டை தனியா காட்டுங்க. பிரகாசத்துக்கு அந்நியமா இந்த ஒரு பக்கம் பிரகாசம் இருக்கு, இருட்டை மட்டும் எனக்கு பிடிச்சி காட்டுங்க கையில. ஒரு பிளாங்கெட் என்ன நான் மூடுறேன், பிளாங்கெட் எடுத்துக்க நீங்க கையில இதாங்க சுவாமி பிளாங்கெட் அப்படின்னு, என்னை மறைச்சிருக்க பிளாங்கெட்டு, என்னை மறைச்சிருக்க ஸ்கிரீன் அப்படின்னு காட்டுவீங்க. இருட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காட்ட முடியுமா? பிடிச்சி இதாங்க சாமி, நீங்க கேட்ட இருட்டு தான் சாமி. இப்போ நீங்க மூணாவது கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. பிரகாசத்தோட அபாவம். இதுக்கு என்ன பேர் சொல்றோம் நம்ம பிரதிஷேதத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தோட அபாவம் அதர்மம். அதே மாதிரி வித்யா இந்த இருட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரகாசத்தோட அபாவம். எந்த இடத்துல பிரகாசம் இல்லையோ அந்த இடத்துல இருட்டு இருக்கும். எந்த இடத்துல விவேகம் இல்லையோ அந்த இடத்துல அவிவேகம் அவித்யா இருக்கும். இது கரெக்டா இருக்கா உங்களுக்கு? இப்ப இதை பத்தி விசாரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆங்கிள் இருக்கு. நான் கொஞ்சம் தான் பேச போறேன், ரொம்ப அதிகமா பேசினா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். நிறைய பிரம்மசூத்திரத்துல பின்னாடிலாம் பிருகதாரண்யத்துல நல்ல விசாரம் இருக்கு. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் பேக்ரவுண்டை கிரியேட் பண்றேன் நான் உங்களுக்கு. அதுக்காக தான் இப்ப இதை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க விசாரம் பண்ண போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இருப்பு பொருளா இல்லாத பொருளா, இந்த அவித்யாவை யார் யார் என்ன பேசுறாங்க, இதை பத்தி பேச போறோம். முதல் இதை எடுத்துங்க. ஆச்சாரியர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, முதல் இதை எடுக்கிறார். எத்தனை பட்சம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 8 பட்சங்களை சொல்றாரு. இங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 8 பட்சங்கள் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. 8 பட்சத்துல ஆச்சாரியர் சொல்றாரு, கிஞ்ச இதம் அதர்சனம் நாம இருக்கா, பாஷ்யத்துல இருக்கா, சிமிச்சேச்சி பார்த்துட்டீங்கல்ல. கிஞ்ச இதம் அதர்சனம் நாம, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலும் கிஞ்சனா மேலும், இதம் அதர்சனம் நாம கொஸ்டின் மார்க். இந்த அதர்சனம் என்றால் என்ன? அதர்சனத்துக்கு பக்கத்துல என்ன போட்டுக்கணும்? பிராக்கெட்ல போட்டுங்க, அவித்யா அவித்யான்னு போட்டுங்க. அப்ப மீனிங் ஈஸியா இருக்கும். அவித்யான்னு சொல்றாங்களே சாமி ஊர்ல, அந்த அவித்யா என்றால் என்ன? அவித்யானா என்ன? அவித்யான்னு பேரை உடையது என்ன? இதான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பட்சமா எடுக்கிறார். முதல் பட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிம் குணானாம் அதிகாரஹ. அதுல தமிழ்ல எழுதிருக்கிறது கொஞ்சம் நான் ஏதோ தப்பா எழுதியிருக்கேன். குணத்தின் அதிகாரம் அவித்யாவா அப்படின்னு எழுதிக்கீங்க, மாத்தி எழுதிக்கீங்க. குணத்தின் அதிகாரம் அவித்யாவா? முதல் கொஸ்டின் வந்து தமிழ்ல நான் தப்பா எழுதியிருக்கு. குணத்தின் அதிகாரம் என்பது என்னன்னு எழுதியிருக்கு. குணத்தின் அதிகாரம் அவித்யாவா அப்படின்னு எழுதணும், மாத்தி எழுதிங்க. குணத்தோட அதிகாரம் என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம், போக அப்பவர்க்கம் ரைட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதிகாரம்னா ரைட்ஸ். குணம் என்ன பண்ணும்? இது அவித்யாவோட ரைட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யத்தோட ரைட்ஸ் வந்து போக அப்பவர்க்கத்தை கொடுக்கறது, நமக்கு போகத்தையும் அப்பவர்க்கத்தை கொடுக்கறது தான் அதோட அதிகாரம். அப்ப குணங்களோட அதிகாரம், திரிகுணம்னு சொல்லக்கூடிய அவித்யாவோட அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா குணானாம் அதிகாரக, போக அப்பவர்க்கத்தையும் கொடுக்கறது தான் அவித்யாவோட சொரூபம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப குண அதிகாரம் தான் குணானாம் அதிகாரக, குணங்களோட அதிகாரமா இருக்கிற போகத்தையும் அப்பவர்க்கத்தையும் கொடுக்கறது தான் அவித்யாவோட சுரூபமா? முதல் பட்சம் இது. சுகபோகத்தையும் துக்கபோகத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுப்பது குணத்தின் அதிகாரம். இந்த குணத்தின் அதிகாரம் தான் அவித்யாவா? குணத்தின் அதிகாரம் தான் அவித்யாவா அப்படின்னு கேள்வி. இதுக்கு வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா, குணத்தின் அதிகாரம்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, குணத்தோட காரியத்தை இது சொல்லுது. ஆக்சுவலா காரணத்தை டிஃபைன் பண்ணல இங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா, குணம் திரிகுணம், இந்த 3 குணங்கள் அவித்யா. இந்த அவித்யாவோட காரியம்தான் வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்கத்தையும் போகத்தையும் கொடுக்கிறது. அப்போ முதல் கேள்வியை, முதல்கான ஆன்சரை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருங்க. இல்ல, நம்ம காரணத்தை தான் டிஃபைன் பண்றதுக்கு வர மொழிய, இந்த முதல் இது வந்து பாத்தீங்கன்னா காரியத்தை பத்தி, காரியத்தை அவித்யாவான்னு கேக்குது. இப்ப நம்ம சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோம். அப்போ சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது தான் அவித்யாவான்னு கேட்டா இல்லப்பா, அது இல்லை. சுகதுக்கம் நமக்கு எதனால கிடைக்குது? சயோகத்தினால. சயோகத்துக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். சயோகத்துக்கு காரணம் தான் அவித்யான்னு பார்த்திருக்கோம்.
அந்த சம்யோகத்தினால உண்டாகிற காரியம் வந்து பார்த்தீங்கன்னா சுகதுக்கம் காரியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குணானாம் அதிகாரக அவித்யான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து காரியத்தை அவித்யாவான்னு கேட்குது. காரியம் அவித்யால நம்மளோட ஐடியா வந்து காரணம் எதுன்னு நம்ம தேடுறோம். அவித்யான்றது காரணம், சம்சாரத்துக்கு சுகதுக்கத்துக்கு காரணம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகதுக்கத்தை கொடுக்கறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவித்யாவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது காரியத்தை டிஃபைன் பண்ணுறதா இருக்காது. இல்லை, முதல் பட்சம் இல்லை, தப்பு. ரெண்டாவது பட்சம் சொல்லுது ஆகோஸ்வித். ஆகோஸ்வித்னா அல்லது. செகண்ட் பட்சம் திருஷி ரூபஸ்ய சுவாமினோ. சுவாமி யாரு? நான். என்ன ரூபம் எனக்கு? திருஷி ரூபம், சைத்தன்யம், பார்த்தல். பார்க்கிற சுபாவத்தை உடைய சுவாமிக்கு தரிசித்த விஷயசிய ஒரு முக்த புருஷன் இருக்கான். என்ன பண்ணும் இந்த மாயா? என்ன பண்ணும்? முதல்ல உங்களுக்கு போகத்தை கொடுக்குது. அதுல வைராக்கியம் அடைஞ்சோன்னு உங்களுக்கு என்ன கொடுக்கும்? மோட்சத்தை கொடுக்கும். இந்த மோட்சத்தை கொடுத்ததுக்கு பிறகு தரிசித்த விஷயசிய இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டினா எல்லா திருஷ்யத்தோட போகத்தையும் பார்த்து முடிச்சிட்டான், திருஷ்யம் கொடுத்த மோட்சத்தையும் அடைஞ்சிட்டான். அப்ப தரிசித்த விஷயசியன்றதுக்கு அர்த்தம் முக்த புருஷன் என்ன பண்ணிட்டான்? சுவாமியா இருக்கிற முக்த புருஷன் திருஷ்யத்தை பார்த்து முடிச்சிட்டான். முடிச்சதுக்கு பிறகு பிரதான சித்தசிய அனுத்பாதக. அந்த முக்த புருஷனுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு ஸ்லோகம் பார்த்திருக்கோம்ல. என்ன ஸ்லோகம் பார்த்திருக்கோம்? கிருதார்த்த பிரதி நஷ்டம் அப்படி அனஷ்டம் தது அந்நிய புருஷத்வா சாமானியத்வா பார்த்திருக்கோமா? போன சூத்திரமே 22வது சூத்திரமே பார்த்திருக்கோம். அப்போ அந்த அவித்யான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்த புருஷர்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா போகத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுத்து முடிச்சிட்டு பிரதான சித்தசிய, இந்த பிரதான சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானத்துல இருந்து, பிரதான மூல பிரகிருதி இருக்குல்ல, அதுல இருந்து இந்த முக்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் உற்பத்தி ஆகாம போறது. திரும்ப வந்து சித்தம் இவனுக்கு முக்த புருஷனுக்கு திரும்ப சித்தமானது உண்டாகாமல் போதர். அதுக்கு பேர் அனுத்பாதகன் பேர். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்மின் திருஷ்யே வித்தியமானே தர்ஷன அபாவக. சித்தத்து மூலமா தானே நீங்க எல்லாத்தையும் பாக்குறீங்க. புருஷன் எதையாவது பார்க்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன வேணும்? சித்தம்ன்ற மீடியேட்டர் வேணுமா? நம்ம இந்த எல்லாத்தையும் பார்க்கறோமே எது மூலமா பார்க்கிறோம்? மனசு மூலமா பார்க்கிறோம். சர்வம் மனையேவ. எல்லாத்தையும் பார்க்கறது ப்ரொஜெக்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு, சித்தம் தான் ப்ரொஜெக்டர். இந்த உலகத்தை நீங்க பார்க்கணும்னா சித்த விருத்திகள் வேணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா முக்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப உற்பத்தி ஆகாத நிலையில இருக்கு. அதனாலதான் சொல்லுது ஸ்வஸ்மின் திருஷ்யே வித்தியமானே தர்ஷன அபாவக. இந்த சித்தம் எங்க சுவாமி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தம் முக்த புருஷனுக்கு அந்நியதா கியாத்தி பண்றான்னு வச்சுங்க. இவன் என்ன பண்றான்? அந்நியதா கியாத்தி, இது நான் இல்லைன்னு அந்நியதா கியாத்தி பண்ணும் போது இந்த சித்தமானது எங்க போய் லயமாகுது அப்படின்னா அந்த பிரகிருதியில போய் லயமாயிடுது. லயமாயிட்டு இவனுக்கு திரும்ப அந்த சித்தம் உண்டாகுமான்னு கேட்டீங்கன்னா அந்த சித்தம் இவனுக்கு திரும்ப வரவே வராது. அப்ப திரும்ப வரவே வராதுன்றதுனால ஸ்வஸ்மின் திருஷ்யே இந்த சித்தம் தன்னுடைய மூல காரணமா இருக்கிற பிரதானத்துல போய் லயமாயிடுது. அப்படி லயமான நிலையில தர்ஷன அபாவக, இந்த புருஷனுக்கு திரும்ப வந்து தர்ஷனம் கிடைக்கவே கிடைக்காது. முக்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வைக்கு கிடைக்கவே கிடைக்காமல் போறது. அதனால அது அவனுக்கு அதர்ஷனம்னு பேரு. அப்ப முக்த புருஷனோட திருஷ்டியில இருந்து அது இல்லாமல் போகிறது. அந்த இல்லாம போறத வச்சுக்கிட்டு அவனுக்கு இதுவரைக்கும் தரிசனமா பந்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது முக்தனானதுக்கு பிறகு அது அதர்ஷனம் ஆயிடுது, கண்ணுக்கு தெரியாமலேயே போயிடுது. அதனால அதுக்கு பேர் அவித்யா, அதர்ஷனம்னு பேர் வச்சிருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பட்சம். ரெண்டாவது பட்சம் என்னது? இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போக அப்பவர்க்கத்தை போகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கு, அதான் நமக்கு போகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம சொல்றோம். இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா முக்த புருஷனுக்கு அந்நியதா கியாத்தி மூலமா செப்பரேட் ஆயிடுது. செப்பரேட் ஆனதுக்கு பிறகு அது எங்க போச்சு சித்தம்னு கேட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சித்தம் யோக சாஸ்திரப்படி அந்த சித்தம் மூல பிரகிருதியில போயிடும். மூல பிரகிருதியில போயிட்டு ஸ்வஸ்மின் திருஷ்யேஸ் வித்தியமானே அது எங்க போச்சு? அந்த சொந்த தன்னுடைய இருப்பிடமா இருக்கிற மூல பிரகிருதியில போய் இந்த சித்தம் போய் அங்க இருந்துருது.
இருந்த மாத்திரத்துல இந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் திரஷ்டாக்கு அது விசிபிள் ஆகிறதே இல்லை. அதுக்கப்புறம் வரவே வராது அவன் கண்ணுக்கு. அப்ப வரவே வராதுன்னு என்ன அர்த்தம்? தரிசனத்துக்கே வராம போயிடுது. அதனால அவித்யாவுக்கு பேர் அதர்சனம். இதுவும் தப்பானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது யாரோட திருஷ்டியில இருந்து மட்டும் சொல்லுதுன்னா முக்த புருஷனோட திருஷ்டியில இருந்து மட்டும் நம்ம சொல்றோம். அப்ப முக்த புருஷனோட திருஷ்டியில இருந்து மட்டும் சொல்றதுனால அப்ப மற்றவங்க விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அது பொருந்தாம போயிடும். அப்ப இதுவும் தர்ஷனஸ்ய அபாவக அதர்ஷனம், தர்மத்தோட அபாவம் அதர்மம் அப்படின்னு எடுக்கிற மாதிரி இது எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இது எடுக்க முடியாது. அதனால இந்த பட்சமும் வந்து பாத்தீங்கன்னா கண்டனத்துக்குரியது. இந்த ரெண்டாவது பட்சத்தையும் விட்டுருங்க, இதுவும் இல்லை. அப்ப மூணாவது பட்சம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, கிம் அர்த்தவதா குணானாம். நீங்க தான் இவரை சொல்லிட்டீங்கல்ல, முக்த புருஷனோட திருஷ்டியில இருந்து இல்லைன்ட்டீங்க. சரி, இப்ப நம்மள மாதிரி பந்த புருஷர்களோட திருஷ்டியில இருந்து பார்த்தனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பந்த புருஷர்களோட திருஷ்டியில இருந்து கிம் அர்த்தவத்தா குணானாம், குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அநாகத அவஸ்தையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்லயும் இருந்துகிட்டு எப்பவுமே இருக்குங்க. அந்த அவித்யா இருக்கு. அது இருந்துகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா எதிர்காலத்துல வரக்கூடிய குணங்களோட காரியமா இருக்கிற பிரயோஜனம் இருக்குல்ல, குணங்கள் என்ன கொடுக்கும்? இன்னும் ஃபியூச்சர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வரைக்கும் நமக்கு போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அர்த்தவதா குணானாம், குணங்களுடைய அர்த்தங்கள், குணங்களுடைய பிரயோஜனம். குணத்தோட பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போகம்தான் குணங்களுடைய பிரயோஜனம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா குணங்களோட பிரயோஜனம் தான், சுகதுக்க அனுபவம் தான் அவித்யாவா அப்படின்னு கேட்டா இந்த பட்சமும் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்லுதுன்னா காரியத்தை தான் சொல்லுது. இது கூட வந்து பாத்தீங்கன்னா காரணத்தை டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காரியம் எது? அவித்யான்ற காரணத்திலிருந்து தான் என்ன உண்டாகுது? சுகம் துக்கம் சம்பவிக்குது. அப்போ இனி வரக்கூடிய சுகதுக்கங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அநாகதத்துல உண்டாகக்கூடிய சுகதுக்கங்கள் எல்லாமே ஒருவேளை அவித்யான்ற பேர்ல சொல்லுவோமா? அர்த்தவத்தா பிரயோஜனத்தை உடைய தன்மைதான் அவித்யாவா? பிரயோஜனத்தை உடைய தன்மைதான் அவித்யாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. இன்னும் டெபினிஷன் சரியா வரல. இந்த மூணாவது பட்சமும் வந்து பாத்தீங்கன்னா தவறு. இதுக்கப்புறம் நாலாவது பட்சத்துக்கு வராரு. அத அவித்யா ஸ்வசித்தேன சக நிருத்தா ஸ்வசித்தஸ்ய உற்பத்தி பீஜம். ரொம்ப அருமையான விஷயத்துக்கு வராரு. இதுதான் நம்மளுடைய பட்சம். டிக் பண்ணிக்க. என்ன டிக் பண்ணிக்க? இந்த நாலாவது தான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யான்றது. இந்த இதுல தான் நம்ம என்ன பண்றோம்? உண்மையிலேயே அர்த்தம் இது பண்றோம். அத அவித்யா. பிறகு அந்த அத்தன்ற வார்த்தை எப்போ வரும் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு பிரேக் கொடுக்கும் போதெல்லாம் அத்தை போடுவோம். பிறகுன்னு போட்டோன்னே என்னாச்சு? இதுக்கு முன்னாடி பார்த்த மூணும் ஃபால்ஸ், மூணு அக்செப்டபிள் இல்லை. அப்ப நாலாவதா இருக்க பிறகு அப்படின்னா மூணுக்கு அப்புறம் கொஞ்சம் ஐடியா பண்ணி ஒரு லட்சணம் சொல்றோம். அவித்யா, அவித்யான்றது ஸ்வசித்தேன சக நிருத்தா ஸ்வசித்தஸ்ய உற்பத்தி பீஜம். இப்ப நம்ம தூங்குறோம்னு வச்சுங்களேன். தூங்கும் போது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவித்யானா என்னன்னு தெரியுங்கன்னா, ஒரு கிணறு, ஒரு கிராமத்துல எல்லாம் பெரிய கிணறு ஒன்று இருக்கும்ல, அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பக்கெட் போட்டு என்ன பண்ணுவாங்க? குடம் போட்டு பக்கெட் போட்டு தண்ணி எடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல நல்லா தண்ணி இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு குடமும் ஒவ்வொரு சித்தம் மாதிரி, ஒவ்வொரு குடமும் ஒரு சித்தம் மாதிரி. குடம்னா இருக்கா சிமிச்சாச்சு? குடம் ஒவ்வொரு சித்த மாதிரி. நம்ம தூக்கத்துக்கு போகும்போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சித்தமும் ஷீல்டு மேல வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டா இருக்கு. உள்ளுக்குள்ளா இருக்கிற வாசனைகள் எல்லாம் வெளியில போகாது. நீங்க அந்த கிணத்துக்குள்ளார தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அந்த குடத்தை உள்ள போனோன்னு அது என்ன ஆகும்? அந்த குடம் அந்த தண்ணியில மூழ்கி போய் என்ன ஆயிடும்? தர்ஷனமா அதர்ஷனமா? அதர்ஷனமாயிடும், கண்ணுக்கு தெரியாம போயிடும். ஸ்வசித்தேன சக, தன்னோட சொந்த சித்தத்தோடு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சித்தமும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா நிருத்தா, அந்த தூக்கத்திலையும், தூக்கம்ன்றது சின்ன பிரளயம், இதே மாதிரி தான் பிரளய காலத்திலையும் இறந்த பிறகும்
இல்லைன்னா ஒவ்வொரு நாள் தூங்கும் போதும் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சொந்த சித்தமானது என்ன பண்ணுது அப்படின்னா நிரோதம் ஆகுது, சித்தத்தோடு சேர்ந்து நிரோதத்தை அடையுது. திரும்ப பாத்தீங்கன்னா காலையில எர்லி மார்னிங் உங்க கர்மா சங்கல்பத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா ஸ்வசித்தஸ்ய உற்பத்தி பீஜம். ஏதோ அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணி கிணத்துல இருக்கிற தண்ணியில தானே இதெல்லாம் மூழ்கி போச்சு. எத்தனை குடம் ஊர்ல இருக்க குடம் ஒரு 10 20 குடம் 30 குடத்தை உள்ள போட்டாலும் உள்ள போனோன்னு என்ன ஆகாது, வெளில தெரியவே தெரியாது. எத்தனை குடம் உள்ள இருக்குன்னு தெரியவே தெரியாது. அது மாதிரி மூல பிரகிருதின்றது அவித்யான்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடம் இந்த கிணத்து தண்ணி மாதிரி. அதுல சித்தம்ன்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடம் மாதிரி. இந்த குடத்தோடு சேர்ந்து டெய்லி நம்ம டீப் ஸ்லீப்ல போறோம், வெளியில தெரியாம நிரோதம் ஆயிடுது. சித்தம் இருக்கா? அப்போ தூக்கத்துல ஏதாவது டீப் ஸ்லீப்ல சித்தம் இருக்கா? தெரியல, ஒன்னும் தெரியல. சுகதுக்க அனுபவம் இருக்காங்க? ஒரு சுகதுக்க அனுபவம் இல்லை, நிரோதம் ஆயிடுது. நிரோதம் ஆயிட்டு திரும்பவும் பாத்தீங்கன்னா அங்கிருந்தே பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, காலையில வேக்கப் ஆகணும். வேக்கப் ஆகும்போது இந்த குடத்தை கையில பிடிச்சி இழுத்தா நம்ம என்ன குடம் போட்டோமோ அதே குடம் தான் வெளியில வரும். அதுக்குள்ளார இருக்கிற வாசனைகள் எல்லாம் ரீகால் ஆகுது, திரும்ப ரீகால் ஆயிடுது. அப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த சித்தம் பாத்தீங்கன்னா லயமாகறதுக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த சித்தம் திரும்ப உற்பத்தி ஆகிறதுக்கும் எது பீஜமா இருக்கிறதோ அதற்கு பெயர் அவித்யா. கரெக்டா? கிணத்து தண்ணி, கிணத்து தண்ணியில ஒவ்வொரு நாளும் அந்த வாளி அந்த குடம் உள்ள போகுது, திரும்ப அந்த கிணத்து தண்ணியில இருந்து வெளியில வருது. குடம் சித்தம் மனசுன்னு சொல்லலாம். அந்த தண்ணி பாத்தீங்க அப்படின்னா அவித்யா. அப்ப அந்த தண்ணி மாதிரி பாத்தீங்கன்னா இது தூக்கத்துல. இதே மாதிரி பிரளய காலத்துல பாத்தீங்கன்னா சகல ஜீவராசிகளோட சித்தமும், எத்தனை சித்தம் இருக்கும் சுவாமி? எத்தனை தேகம் இருக்கோ அத்தனை சித்தம், எத்தனை தேகம் இருக்கோ அத்தனை சித்தம். அப்ப பிரளய காலத்துல அந்த மொத்த பிரபஞ்சமும் பாத்தீங்கன்னா டிசப்பியர் ஆகுதுன்னு வச்சுங்க, இல்லாம போகுது, பிரளயம் ஆகுது. அப்படி லயமாகும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தோட சித்தமும் பாத்தீங்க அப்படின்னா சித்தத்தோடு சேர்ந்து என்ன ஆகும், நிரோதத்தை அடையும். கிணத்துக்குள்ளார போன மாதிரி. அதான் நம்ம சொல்லுவோம் பிளாக் ஹோல். ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருக்கு இங்க, சின்ன சின்ன பிளாக் ஹோலை தான் இப்ப கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி மொத்த யூனிவர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோலுக்குள்ளார போயிட்டு திரும்ப பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோல்ல இருந்துதான் திரும்ப புது கிரியேஷன். அப்போ இந்த சித்தம் எல்லாம் உற்பத்தியாகும். அப்போ எல்லாம் லயமடைகிறதுக்கு, இந்த சித்தம் எல்லாம் லயமடைகிறதுக்கும் உற்பத்தி ஆகிறதுக்கும் எது காரணமாயிருக்கிறதோ அது அவித்யா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் உண்மையான பட்சம் அப்படின்னு முடிக்கிறோம். இதை பத்தி நம்ம திரும்ப நாளைக்கு விசாரம் பண்ணுவோம், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். தூக்கத்துல என்ன அனுபவம் இருக்கு? அதான் வித்யா. தூக்கத்துல என்ன அனுபவம் இருக்கு? ஒன்னும் தெரியல. அந்த ஒன்னும் தெரியலன்றதுக்கு பேர் தான் அதர்ஷனம்னு சொல்லக்கூடிய. கண்ணுக்கு தெரிஞ்சா தர்ஷனம், கண்ணுக்கு தெரியலன்னா அது அதர்ஷனம். அப்ப அந்த தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு நம்ம சொல்றோமே, இதுக்கு பேரு தான் அவித்யா. சரி, எங்க போய் உங்க சித்தம் மனசு போய் லயமாகுது? சித்தம் எங்க லயமாகுது? தூக்கத்துல அந்த ஒன்னும் தெரியலதான். ஒன்னும் தெரியல நீங்க சொல்றீங்களே, அதுலதான் எல்லாம் போய் லயமாகுது. விஷயங்கள் இந்திரியத்துல லயமாகுது, இந்திரியம் மனசுல லயமாகுது, மனசு புத்தியில லயமாகுது, புத்தி பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்றதுல போய் லயமாயிடுது. திரும்ப பாத்தீங்கன்னா எங்க இருந்து நீங்க உங்க புத்தி வேக்கப் ஆச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அந்த ஒன்னும் தெரியலன்றதுல இருந்தா இந்த புத்தி வேக்கப் ஆச்சு. அப்ப அந்த ஒன்னும் தெரியலன்றதுதான். ஒன்னும் தெரிஞ்சா தரிசனம், தெரியலன்னா அதுக்கு பேர் அதர்ஷனம். அதான் அவித்யான்னு பேர். அதர்ஷனம் கண்ணுக்கு தெரியாத, அதுக்கு பேர் தான் அவித்யா. இப்ப அந்த அவித்யால இருந்து தான் சித்தம் வெளியில வருது, சித்தம் உள்ள போகுது. இதுதான் பாத்தீங்கன்னா உற்பத்தி பீஜம், சித்தத்தோட உற்பத்தியா இருக்கிற பீஜம். இதுதான் அவித்யா
அப்படின்னு சொல்றோம். அப்ப தூக்கத்துல ஒண்ணும் தெரியலன்னு சொல்றோமே, அதுதான் அதர்சனம், அவித்யான்னு பேரு. அங்க இருந்துதான் எல்லாம் வந்திருக்கு. அது கண்ணுக்கு இப்ப இருக்கா? ஆமா, இப்பவும் இருக்கு, கண்ணுக்கு தெரியல. அதனால அதுக்கு பேர் அதர்சனம், அவித்யான்னு பேர். ரைட்ஸா? இதுதான் கரெக்டான மீனிங். இதை வச்சுதான் நம்ம நிறைய இடத்துல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த தூக்கத்தை வச்சுக்கிட்டே நான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பேன், ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியலன்னு சொல்றேன், ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியல, மாயா தான் அவித்யா அவித்யா நான் எல்லா கிளாஸ்லையும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாட்டத்துல இந்த லட்சணத்தை வச்சுதான் நம்ம அப்படி பேசுறோம். சொல்லுங்க. வரப்போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் ஒரு 4 லட்சணம் தானே பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 3 லட்சணம் இருக்கு, 4 லட்சணம் இருக்கு. எல்லாத்தையும் பார்ப்போம். வேகச்சுடாமணி ஸ்லோகத்தெல்லாம் நான் பார்க்குறேன், டைம் இல்லை. பேக்ரவுண்டோட போ, மெதுவா போ.